விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, வணக்கம் வணக்கம் நேர்மயர்களே. இது உங்கள் விஜய் வரதராஜன் வக்கலோலி. கூட ஒருத்தர் வந்து நம்ம கூட பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வணக்கம் 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 திரு அற்புதம் அவர்கள். வணக்கம் 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 வணக்கம். இது என்னடா யாரோ ஒரு அற்புதம் என்ன பெரியவனா அவன் சூப்பர் டெலக்ஸ் அற்புதம் இங்கே நம்ம முடிய உட்காந்துருக்காரு. அதாவது அற்புதம் யார் அப்படின்னா தமிழகத்தின் மிக சிறந்த ஒரு ஃபேக் ஐடி என்று நாம் கூறலாம். ஐயோ, இது ஃபேக் ஐடி. வீகனுக்கு எதிராக புரட்சி பண்ணி இன்று வீகனை இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று உத்வேகத்துடன் இலுமினாட்டி சரியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதர். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுடைய இந்த போராட்டத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லலாமா நீங்க பண்றத? ஐயோ, நானே வீகன் தான், அதனால வந்து நீங்க என்ன சொன்னாலும் கடைசியில் என்னை நோக்கி தான் அது வந்து பாயும், அதனால பார்த்துக்கலாம். ஸோ அற்புதம் ஒரு வீகன். அற்புதம் வந்து ஃபேக் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வீகன் பண்ணுற அட்ராசிட்டிகள்லாம் கொஞ்சம் நிறைய எழுதிக்கிட்டு இருப்பார். அதை ஒரு அந்த ஐடி வந்து ஒரு கேரக்டராகவே இந்த ஐடி எப்படி வந்துச்சு, நம்ம ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பிக்கலாம், அதுலேருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்துச்சா, இல்லை அது ஃப்ளோவில் வந்துச்சு அப்படியா? அந்த மாதிரி எந்த மாதிரியும் பண்ணி இல்லை, போர் அடிக்குது ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணலாமா. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறையா ஃபேக் ஐடிஸ் ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த உலக சினிமாவுக்கு அந்த மாதிரி ஐடிஸ்லாம் நிறைய இருந்த டைமு, அது ஃபுல்லாக அதில் இருந்த டைமு. சரி, அதில் ஏதோ ஒரு ஃபன் இருக்குது போல், உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரீசெண்டாக ஏதோ மைண்டில் இருந்தது அற்புதம்னு இருந்திருக்கு. அந்த நேமில் வந்து உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப தேவையில்லாத உருட்டுகள் தான் உருட்டிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பழக்கம் இல்லாததுனால, புதுசான இடங்கிறதுனால ஏதோ போஸ்ட் பண்ணணும், ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டென்ஷன் சீக்கிங் எல்லாருக்கும் வரும், அதுதான் நம்ம ஃபேஸ்புக்கே வரோம், சேவை பண்ண வரோம். என்ன பாருங்க, என்ன லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் வரோம். ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்காக உள்ளே வந்தது தான். ஆனால் யாருன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்கள வந்து நான் வந்து உன்னை எனக்கு தெரியும், நீ யாருன்னு கண்டுபிடி அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிச்சு. இதில் நான் ஒன்று சொல்லணும், இந்த அற்புதம் என்பதை நான் கண்டுபிடிப்பதற்கே எனக்கு பல மாதங்கள் ஆகின. இருந்தாலும் அவனை நேரில் அமர்ந்து உட்கார்ந்து பார்த்து நீயா அப்படின்று என் வேதனைகளை நான் எவ்வாறு சொல்வது என்று தெரியவில்லை. அப்பேற்பட்ட அற்புதமான மனிதர். ஸோ அதனால் வக்கலோலி அற்புதம் பார்க்காதவங்களுக்கு நீங்கள் அற்புதம் பாட்காஸ்ட்டை பற்றி இப்போ நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். நான் கெஸ்ட்டை வந்து ஹோஸ்ட் வந்து கெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது வழக்கம். அற்புதமோட பாட்காஸ்ட் பேர் சொல்லு. அற்புதம் பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பசுமை புரட்சியாளர் என்கிட்ட கீரை கட்டு இவரை வந்து நீங்கள் ஆமாம், அதுக்கு அவர் வந்து காசு கொடுக்குறாரு, எனக்கு இன்பிராண்ட் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. அவனுக்கு வர்றது இவ்வளவு தான், எனக்கு வர்றது இவ்வளவு தான். ஸ்பாட்டிஃபை காசு கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, இப்போ வீகன் மேலே காண்டெல்லாம் கூட நம்ம மெதுவாக வந்துக்கலாம். அது வந்து என்ன இப்போ அதாவது இப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து சைவங்கிறது காலங்காலமாக இருக்குது. எடுத்தீங்கன்னா புத்தர் வந்து தான் ஆரம்பிக்கிறாரு, நான்வெஜ் வந்து வேணாம், வெஜ்ஜு சாப்பிடுங்கன்னா சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும்போது இன்னொருத்தங்களை இதை கொன்று விதைச்சி சாப்பிட வேணாம், நீங்கள் வந்து சாஃப்டான அடுத்த வேலையை வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க. அது வருது. அப்புறம் இந்து மதத்தில் வந்து சைவம்னு கொண்டு வராங்க. இவங்களுக்கு இது புத்திசம்க்கு எதிராக ஒரு ஆப்பு வைக்கலான்னு இவங்க ஒன்று கொண்டு வராங்க. அது பழக்கமாக வந்து இப்போ சைவங்க சாப்பிட்ற கும்பல் இருக்குது. இந்த வீகன்னா இப்போ யார்? அப்போ அதே வார்த்தை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இது என்னது வீகன்? இங்கிலீஷில் சொன்னால் அது என்ன ஒரு ஜந்து? அது அதாவது இங்கிலீஷில் எனக்கு சரியாக தெரில, ஆனால் வீகன் ரொம்ப முன்னாலேருந்தே இருக்குது. ரொம்ப நான் வந்து இப்போது 2000 வந்திருக்கோம், நெட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாரின் விஷயம், அது நம்ம கண்டிப்பாக அது வந்து எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணதுன்னே தெரில இப்போ. சரி, ஏன்னா காந்தி வந்து ஒரு வீகன் கான்வர்சேஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. காந்தி டைம்ல இருந்தே இருக்கானுங்களா? காந்தி டைத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்காங்க. கோட் மில்க் கை ஃபர்ஸ்ட் வீகன் மென்ஷன் பண்ணது 1800 டைம்லயே வந்து வீகன்ங்கற டேர்ம்லயே வந்து 1800 எந்த ஊர்ல பிரிட்டிஷ் ஆவணுங்களா அது தெரியல. ஆனா இருந்திருக்காங்க, பார்த்தேன் இலுமினாட்டி சரி மாதிரி இருந்திருக்காங்க. அப்ப காந்தி என்ன சொல்றாரு, அப்ப நம்ம ஊர் சைவத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம், அவர் வீகன் அட்டெண்ட் பண்றதை எப்படி புரியல? இல்ல அவர் வந்து இந்தியால இருந்து வெஜிடேரியன் ரெப்ரசன்டேட்டிவா போடு வீகன் மாநாட்டுல போய் கலந்துக்கிறாரு. வேர்ல்ட் வீகன் மாநாட்டுக்கு இவர் இந்தியா சார்பா போயிருக்காரு. வாட் தி ஃபக். இவர் அங்க என்ன பேசினாரு அந்த டீடைல் எதுவுமே இல்ல. போயிருக்காருங்கற ஆட்டு பால் குடிச்சா அறி வலிக்கு போகும் பொண்ணு, எருமை பால் குடிச்சா பாடி பாப்பல.
ஓ இதெல்லாம் வேற பண்ணியிருக்காங்களா? சரி, வரலாறு அங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்தியாவுக்குள்ள வந்து 2000க்கு அப்புறம் அதிகமா இருக்க மாதிரி இவனுக்கு கணக்கு காட்டுறானுங்க. 2000லேருந்து வீகன்கிற கல்ச்சர் 2000ல ஃபர்ஸ்ட் வீகன்கிற நேம் உள்ள வரும்போதே 3% கிட்ட இந்தியாவில் வந்து வீகன் இருக்காங்க. அதிகமாகுது. 3% இருந்திருக்காங்க நம்ம ஊருக்குள்ள வரும்போதே 3% பீப்புள் வந்து. இவங்களுக்கு நான் இங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு வளர்க்குறேன். அப்போ இவங்களுக்கும் நம்ம ஊர்ல சைவம்னு சாப்பிட்றவங்களுக்கும் வித்தியாசம் வேற வேற. ஆமா, இது வந்து இந்தியன் கல்ச்சர்லயே வர சைவங்கிறது வேற, இந்த வீகன்கிறது டோட்டலா வேற. இந்த ஜெயினும் இந்த வீகனும் மிக்ஸ் பண்ற ஒரு இடத்துல இருந்திருக்கானுங்க. ஆக்சுவலா ஒரு 3%. அதாவது வீகன் ஃபுட்ஸ் நான் வீகன் ஃபுட்ஸும் சாப்பிடாம வந்திருக்கானுங்க. அது இல்லாம இந்த ஜெயின்ஸ் சாப்பிடுற அந்த வெங்காயம் அதுவும் சேர்ந்து இல்லாம ஆல்ரெடி ஒரு 3% இருந்திருக்கானுங்க. அது ஏதோ சாதி குரூப்லயோ நம்ம ஸ்பெஷல் ஐட்டம், ஜாதி ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் அது. ஸோ 2000க்கு மேல பரவுது. ஆன்லைன் கல்ச்சருக்குள்ள போடுறாங்க. 12% கிட்ட வீகன்ஸ் இருக்கானுங்க அப்படின்னு சொல்றானுங்க. அவனுங்க கால்குலேஷன் 12% 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கானுங்க. ஆமா. இது இப்போ என்னன்னா எல்லாரும் கேட்கலாம், உங்களுக்கே கேள்வி இருக்கலாம் தொடர்களே, இது என்னையா சைவம் சாப்பிடுன்னு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த மிருகத்தை கொள்ளாதுன்னு சொல்றது நாங்களுக்குலாம் டாக்குமெண்ட்லாம் பார்க்க ஃபீலிங்காக இருக்கே, அதுக்கே தம்பி கோவப்படுறேன்னு உன்னை கேட்கலாம். நானே கேட்குறேன், இதுக்கே கோவப்படுறேன் நீ? இல்லை, இப்போ கோழி சாப்பிடாத சொல்லுவோம், கோழி வெட்டும் போது தலை அதுபடி ரத்தம் வருது, நான் ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து காய்கறி சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் வீகன்னு சொல்லிக்கிறேன் பெருமையா, ஏன் உனக்கு கோவம் வருது? எனக்கு வந்து எப்படின்னா நான் அதை ஒத்துக்கிறேன், எனக்கு அது தப்பாக தான் படுது, சரி நான் சாப்பிட்றத நிறுத்திட்டேன், சரி அப்படின்னே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நிறுத்திட்டேன், இப்போ நான் வீகனாகவே இருக்கேன். சரி, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் அவன் கொடுக்கறதுல தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. வியாபாரம் என்ன சொல்றான்னா, இப்போ சோய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் கல்ச்சர்லேயே கிடையாது. சோய்னா என்ன? சோயா பால். சோய் என்பது சோயா பால். இது வந்து ஜப்பான் ஐட்டம் தானே? அது அது அந்த அளவு எனக்கு தெரியல. ஜப்பான் ஐட்டம்னா ஜப்பான் வீடியோ கிடையாதுடா, ஜப்பான் சாப்பிட்ற ஐட்டம். பிளர் ஆகுமாலாம் கேட்காதீங்க, வச்சிருவோம். ஏன்னா மக்களோட கேட்குறவங்க இந்த மாதிரி சோயா பால் மானுங்களே. சோயா தான் மெயின் ப்ரோட்டீனா நாங்கள் ப்ரொமோட் பண்றது. மெயின் ஃபுட்டு எல்லாத்துக்குமே முக்கியமா சோய் தான். பேஸ் சோயில இருந்து தான் ஆரம்பிப்பானுங்க. சூப்பர். சோய்ங்கிற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. ஆமா, தெரியாது. வீகன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சோயே தெரியும். அது இப்போ நம்ம ஊர் எல்லா மால்லையுமே அந்த சோய் பாலுங்கிறது இப்போ அங்கே வைக்க ஆரம்பிங்க. அந்த காட்டன் மாதிரி வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள மாதிரி சின்ன சின்ன ஊருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சு. காஸ்ட்லி இல்லை அது. இப்போ நான் லாஸ்ட்டாக வாங்கினப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா, சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினப்போ, இப்போ நம்ம இந்த மில்க் டப்பாலாம் வரும்ல, நம்ம டப்பாவில் வரும், 1/2 லிட்டர்னே வச்சுக்கோ. 1/2 லிட்டர்லாம் இல்லை, 250 கிராம் ட்ரிங்க் டேரக்டா. அந்த இது வந்து 47 ரூபாயோ ஸ்டார்டிங். அது அதுலேருந்து 120 ரூபா 150 ரூபான்னு பிராண்ட் வரைக்கும் நீ பால் வாங்கி எங்கே உனக்கு செலவாகுது? அப்போ அதுல கோழி திட்டு போயிடுவான் 1 கிலோ வாங்கி. இதுதான் புரியுது. அது வந்து இப்போ குவாலிட்டி எப்படி மெஷர் பண்றதுனே தெரியாது. அது இப்போ அவனுக்கு என்னன்னா எல்லாமே அவனுக்கு சாப்பிட சொல்ற அளவு எல்லாமே அதிகமா இருக்கும். இப்போ நீங்க இதுல ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க, அதுல நீங்க ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா அளவு கம்மியா இருக்கும், அதை நம்ம அதிகமா எடுத்துக்கணும்பாங்க. அது ரேட் பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும் எங்கேயோ. ஒருவேளை இந்த ஒரு ஸ்கெட்ச் தான் அந்த வீகனுங்கிற ஒரு பிரச்சனையை நீ சொல்ல வரியோ? இவனுங்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்றானுங்க, வியாபாரம் பண்ற கும்பலா இருக்குங்கிற இதுவோ? இல்ல, என்னன்னா இருக்க கல்ச்சர் அப்படியே இங்க அடாப்ட் பண்ண ட்ரை பண்றானுங்க. அது நான்வெஜ் சாப்பிடாதீங்கிற ஒரு சென்டிமெண்டா சொல்ற மாதிரி தெரியல. துட்டு பாக்குற ஒரு சென்டிமெண்டலும் லைட்டா வரானுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஸ்டார்டிங்ல ஒரு சென்டிமெண்ட்ல அடிக்கிறான். மெயினா ப்ரொமோட் பண்ற ஆளு வேலையே பார்க்காம 3 வருஷமா ப்ரொமோட் மட்டுமே பண்றானா, அப்ப நம்ம யாரு ப்ரமோஷன் காசு கொடுக்குறான்னு சொல்ல மாட்டோம், எனக்கு காசும் கொடுக்குறான்னு சொல்றோம். ப்ரமோஷன் பண்றவங்க அது இருக்கானுங்களா ஆன்லைன்ல? நம்ம அண்ணன் இருக்காரு, அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அண்ணன். அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த் இதுல இருக்கிற கும்பலா? நல்ல பையன் கிடையாது, பாக்கதோ நல்ல புள்ள மாதிரி வீடியோ எல்லாம் போடுறானேப்பா. அவர் வந்து ஒரு குறைஞ்ச 6 வருஷம் அவர் வந்து வீகன் ஆக்டிவிஸ்டா இருக்காராம். வேலைக்கு போறது இல்லையா? சொல்றேன் அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஒரு லைவ்ல வந்து கேட்டேன். ஆமா, அவர்கிட்டே கேட்டேன் எத்தனை வருஷமா பண்றீங்க அப்படின்றதுக்கு, ஒரு 6 வருஷமா பண்றேன் அப்படின்னாரு. ஃபுல் டைமா 3 வருஷமா பண்றேன்னு அவரே சொன்னாரு. வேற எந்த வேலையும் இல்லாம இந்த வேலையும் இல்லாம 3 வருஷமா அவரே பண்றாரு. அப்போ உங்க ஃபண்டிங்க்கு என்ன அப்படின்னா 3-4 பேர் ஃபண்ட் பண்றாங்களாம். இவன் வந்து இவருக்கு வந்து வீட்டு வாடகையிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து 3 வருஷமா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, காசு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இவங்ககிட்ட பாட்காஸ்ட்டில் கத்தி இவனுங்க அந்த பிளேஸ் வந்து காசு வர்றதுக்கு நம்ம வீகனாக போயிருந்துருக்கலாம் போல. மாரிதாஸ் கொண்ட கோடி வீடு இருக்கு, அண்ணனுக்கு வீடு இருக்கு, சரி பேசாம பக்தா போல. அருமை அருமை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனால் காசு கொடுத்துக்கிறவங்க நான் யாருன்னு சொல்ல விரும்பாததுனால நான் அவங்கள மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற. அதை எப்படி சொல்லுவாங்க, வாயில விட்டுவாங்க.
ஸோ யாருன்னே சொல்ல விரும்பாத ஒருத்தன் காசு கொடுக்குறான்னா அவனுக்கு என்னதான் அஜெண்டா இருக்கும்? ஆமா சொல்லணும்ல. இதுல என்ன இப்போ ஒரு ப்ராடக்ட், இப்போ நான் வந்து ஒரு வீகன் சோப்பு விற்கிறேன்னா வீகன் சோப்பு ப்ரொமோட் பண்ணுன்னு சொன்னா என் பேரை சொன்னாதானே அவனுக்கு அந்த ப்ரொமோஷனு. நான் பேரே சொல்ல போறது இல்ல, அவன் காசு கொடுக்குறான், அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சொல்ல மாட்டானு. நான் வந்து அவன் வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். இலுமினாட்டி சரி இருக்கு தொடர்களே, சொல்லக்கூடாதுலாம் பாரிசாரனுக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ கேட்டா இந்த ஆடியோக்கு ஒரு புது பாட்காஸ்டே கிரியேட் பண்ணி அவர் புது பாட்காஸ்டே விட்டாலும் விடுவாரு. ஆடியோல டீகோட்லாம் பண்ண முடியாதுடா, ஆடியோல அவருக்கு விஷுவல்லாம் தெரியாதுடா. சரி, அப்போ வந்து இப்போ இந்த பீட்டா மாதிரி மிகப்பெரிய ஹீரோக்கள் சொல்லி விளம்பரம் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குலாம் என்ன வித்தியாசம் புரியல. அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, எங்கேயாவது அனிமல் ஹர்ட் பண்றாங்க, ஃபீல் பண்றாங்க. இப்போ அவங்களாம் யார்? அப்போ பீட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பிராண்ட் அதிகமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் வீகன் பற்றி பேசுகிறாங்கன்னா பார்த்தா பீட்டாவில் ரொம்ப கம்மியாக தான் வீகன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அவங்களே வீகன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி பேசுகிறதே கிடையாது அவங்க. மோஸ்ட்டாக அவங்க மீட் ஈட்டிங் மட்டும்தான் மெயினாக பேஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த பால்லையோ வெண்ணெய். இப்போ இந்த பீட்டா மாதிரி இந்த வீகனுக்குன்னு ஒரு கம்பெனி பேரே கிடையாது, நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு இல்லைன்னு சொல்ல வர யாருன்னே தெரியல. அப்படிங்கிற மோஸ்ட்டாக இல்லை, இது வந்து ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. கான்செப்ட் நீங்க கூட இப்ப வீகன் கிளைம் பண்ணி நீங்க சொல்றதுதான் வீகன் நம்ப வச்சிருக்கோம். ஒரு பிரான்ச் கீழ அது வரல, அத வந்து ஒரு ஐடியாவே வச்சுக்கிட்டு அதை கிளைம் பண்ணிக்கோன்றாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் புக் போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் புக்கா இருக்குன்னா அதை வச்சு இவர் இந்த மாதிரி சொல்லிருக்காரு, அவர் சொன்னது தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பேசலாம். அந்த அளவு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி இருக்கு வீகன். அது இன்னும் டேஞ்சர், அது யார் வேணா எடுத்துக்கலாம், இந்துசம் மாதிரி எப்படி வேணா பண்ணலாம். நாளைக்கு வந்து இந்துசம்லயே வந்து வீகன் வந்து இந்துசம்னு சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கதான் பிரச்சனை வருது நண்பர்களே. ஏன்னா உலகம் ஃபுல்லா வீகன் பேசும்போது ஃபேமஸான செலிபிரிட்டிங்கெலாம் கூட நாங்கள் வீகன்னு சொன்ன ஆளுங்க. அவன் சொல்ல ஃபாரின்ல யார் இப்போ ரீசெண்டாக வீகன்னு சொல்லி இவர் வீகனாம்பா அப்படின்னு சர்ப்ரைஸ்லாம் ஆனது யாரு உனக்கு? அர்னால்ட்லாம் சொன்னாங்க. அர்னால்ட் ஸ்வார்சனெகர். அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு முதல்ல. அது என்ன மேட்ரு அப்படின்னா, ஃபாரின்காரன் ஒரு வீகன்னு சொல்றதுக்கும் இந்தியாவில் வீகங்கிற வார்த்தை எப்படி மாறுதுங்கிற கோவம் தான் இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது. இல்லை இப்போ மெயினாக இவனுக்கு வந்து யார் யாரெல்லாம் காமிச்சு சொல்றானுங்கிறது இருக்கு. இப்போ தீபிகா படுகோன் இவனு வந்து வீகனு, விராட் கோலி வந்து வீகனு, அவனுக்கு வீகனா இல்லையான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று அவன் வந்து வீகனா இல்லாம பீட்டாக்கு சப்போர்ட் பண்றான்னு அடிக்க போறது, அப்படி இல்லைன்னா அவன் வீகன்னு இவனுக்குள்ள இழுத்துக்கிறது. இப்போ அவங்கள வந்து இவங்க போய் கேட்கணுங்கிற கேள்விலாம் இல்லை, அவங்க பிராண்டா வெளியில மாறிட்டு இருப்பான், அவங்களும் இதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுக்குறது கிடையாது. அவன் காசு வாங்கி பீட்டாக்கு ஆட் பண்றான், அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் பாட்டி போயிடுறான், அவ்வளோதான் மோஸ்ட்டாக இங்கே. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பணம் புழங்குதுன்ற இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற கோவம் இருக்கா? அது என்ன நடக்குது? என்னையே பிரெயின் வாஷ் பண்ணிருச்சு. அது ஒரு வாட்டி ஒரு சில பேர் இது கட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வந்த ஒரு ஆள் மாதிரி பண்ணி வெளில வர முடியாத மாதிரி ஒரு ஆள் வர முடியாத மாதிரி. இப்போ வரைக்கும் என்னால் திடீர்னு இப்போ எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்கன்னா, சரி இப்போ இதே குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சடனாக வந்துட்டு போச்சுனாவே அந்த கில்ட்லேருந்து வெளில வரலன்னு அர்த்தம்னா நான் இருக்கேன்னு அர்த்தம். இல்லை, நானே அந்த மாடை இருக்கிற டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துட்டு 2-3 நாளாக வீட்டில் சாப்பிட மாட்டேலாம் நானாக முடிவெடுத்த கதையெல்லாம் உண்டு. வீகன் பற்றிலாம் தெரியாமல் பயங்கரமாக திட்டினாங்க. அப்புறம் 5வது நாள் அம்மா வந்து மட்டன் குழம்பு பயங்கரமாக வச்சிருந்துச்சு, வரியால் செருப்பால் அடிக்க வேணாங்க, இல்லை மட்டன் குழம்பே சாப்பிட்டுக்கிற மாடு கிடக்குது அப்படின்னு. இதுதான் நடந்துச்சு. ஸோ ஒன்றால் இப்போ வெளியே என்ன சொல்கிற ஒரு கில்ட் ஃபீலிங்கை ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற. அப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் இவங்க பிளான் பண்ணி தான் எடுக்கிறாங்களா? இப்போ உண்மையிலே வந்து மீட் இண்டஸ்ட்ரிலாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் வெட்டுறான் குத்துறான், இதுதான் நமக்கே தெரியும், நம்ம தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குதுன்னே வச்சுக்கோ. அப்போ இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து நம்மளை வம்புக்குனே இந்த கில்ட்டுக்குள்ளே தள்ளுறதுலாம் ஒரு பிளான். ஆனால் உண்மையிலே யாரோ மனசு வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ஓக்ஜா பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓக்ஜான்னு ஒரு படம் இருக்கு நண்பர்களே. இந்த பேரசைட் டேரக்டர் தானே, பேரசைட் இவங்களுக்கு நம்ம விளக்கணும். இந்த பேரசைட் டேரக்டர் பூன்ஜாங் ஒருத்தர் அவார்டு வாங்கினார்ல, அவர் வந்து ஒரு படம் எடுத்துக்கார் ஓக்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல வந்து வீகனை சப்போர்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாரு. கரெக்டா? ஆல்மோஸ்ட் வந்து அவர் வீகனை சப்போர்ட் பண்ண மாதிரி எடுத்திருப்பாரு. ஆனா அவர் இன்டர்வியூஸ்ல என்ன சொல்றாருன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி தான் நான் பேசியிருக்கேன். ஒரு மீட் ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா மாறும்போது தான் பிரச்சனை, ஒரு ஃபேக்டரிக்குள்ள போகும்போது தான் பிரச்சனை. அதுங்களுக்கு இந்த ரொம்ப இந்த கொடூரமா சாவறதுக்கான விஷயம் வருது. ஏன் நம்ம ஒரு திருவிழா தான் ஆடை கூட்டிட்டு ஒரே வட்ட தலையை வெட்டுறோம், அது ஃபேக்டரியில சிம்பிளா வெட்டிட்டு போகும்போது சாவு ஒன்று தானே புஞ்சோ. அது வந்து மாஸ் சைஸ்ல பண்ணும்போது அதுல பிரச்சனைகள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் தான். அதுல வந்து அந்த பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா அவர் அடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். இப்போ இந்த எப்படின்னா இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் படத்துல வந்து அவன் கையில ஒன்று வச்சிருப்பான், மாடுங்களை கொல்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆளுங்களை கொல்லுவான், நெத்தியில வச்சு அடிச்சு ஏர் ப்ரெஷர்ல நெத்தியில ஓட்ட போட்டோம். அந்த விஷயத்த வந்து ஒரு ஆட்டிசம் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற ஒரு அமெரிக்கன் லேடி வந்து அவங்க பேர் மறந்துருச்சு, அதை படிச்சு சொல்றேன். அந்த லேடி வந்து ஆட்டிசம்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாடுகளை வந்து சாவடிக்க போற
போகிறதுங்கிறது உண்மை. ஆனால் எப்படி ரொம்ப இந்த கருணை வடிவில் அவங்களை கொள்ளலாம்னு ஆராய்ச்சி பண்ணினா இந்த மாடுங்க எப்படி அதை அந்த இதில் கம்பியில் மாட்டி கொண்டு வந்து தலையை அதுங்க சாகும் போது அமைதியாக சாகணும் இவங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உடம்பு வந்து இந்த ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போய் மாட்டினா தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஆட்டிசம் பிரச்சனை இருந்திருக்கு. மாடுகளும் அதே தான் ஃபீல் பண்ணும். என்னால் மாடுங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டுன்னு பீஃப் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வந்து கொண்டு வராங்க. அப்படி பார்த்தா இண்டஸ்ட்ரியெல்லாம் மாடு மேலே ஒரு இந்த கருணையோட ஒரு கொலை பண்ணுற மாதிரி தானே, இந்த கருணை கொலை பாவக்கறிகளை மாதிரி தானே இருக்கு. இல்லை அது வந்து என்னாலையுமே புரிஞ்சுக்க முடியல இப்போ வரைக்கும். அது வந்து கரெக்டா தப்பா அது வந்து சாய்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு திடீர்னு ஒரு டைம் ஆமாம் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு தோணும். ஒரு சில டைம் எதுக்கு அதை கொல்லணும், வேற ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஏன் தேடக்கூடாது அப்படின்னு தோணும். அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அது எப்படி எடுத்துக்கலாம்னா பர்சனல் கேள்வி மாதிரி தான். இப்போ நான் சாப்பிட்றேன்னா இல்லையா அவ்வளோ அப்படிங்கிறது ஓகே. இப்போ வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ இன்றைக்கி நாளையில் தானே சாப்பிடல, நான் என்னால் எந்த ஒரு மிருகமும் சாப்பிடலாம், நான் சாப்பிட்றேன்னா நாளைக்கு நான் சாப்பிட்றது ஓகே. இல்லை ஒருத்தன் வந்து இல்லை மாப்பிள்ள நீ வீகன் தான் ஆனால் நீ சோயா பால் தான் சாப்பிடணும் அப்படின்னா எனக்கு காண்டு புள்ளி ஆகுறது நியாயமான ஒரு விஷயம். அதுதான் அற்புதம் சொல்ல வர்றது. அது எப்படி தான் மறுபடியும் நம்ம இந்த ஓஷோவுக்கு வருவோம். ஓஷோ திருப்பி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஓஷோ என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு அதாவது சாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது மனுஷங்க மட்டும்தான் அப்படிமா. ஒரு ஆடால் புல் மட்டும் தான் சாப்பிட முடியும், ஆடால் நான்வெஜ் சாப்பிடவே முடியாது. ஏன்னா அது உடம்பு அதுக்கான டிசைனில் இல்லை. சிங்கம் வந்து கறி மட்டும் தான் சாப்பிடும், அதால் புல் சாப்பிட முடியாது. மனுஷன் மட்டும்தான் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ சூஸ் பண்ணலாம். உனக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் நீ வெஜ்ஜுக்கு தான் போயேன், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஆனால் புத்தர் வந்து அவரோட ரூல்ஸ் போடும்போது என்ன எழுதியிருக்காருன்னா பிச்சை பாத்திரத்தில் என்ன உழுதோ சாப்பிடுங்க அப்படின்னாராம். அது வந்து ஓஷோ சொல்லுவார் தெளிவாக. புத்தர் தான் சூஸ் பண்ணாதீங்கன்னாரு. நீங்கள் ஒரு வீட்டில் போய் கையேந்துறீங்கன்னா சாப்பாடு கொடுக்குற மனசு இருந்தாலே போதும். அது கறி உழுந்தாலும் சாப்பிடுங்க, வெஜ்ஜு உழுந்தாலும் சாப்பிடுங்க. ஏன்னா புத்தரோட கறி சாப்பாடு வந்து இதுதான், அது போர்க்கு. அவர் பன்னிக்கறி சாப்பிட்டு தான் இறந்தார். அவங்க கணக்கில் வந்து சாய்ஸே இல்லை புத்திசமில். இப்போ இருக்கிறவங்க ஓடு விடுறாங்க புத்தர் சைவம் சாப்பிட்டாருன்னு. அவரோட கணக்குப்படி ஒரு ரெகுலராக ஒரு யூடியூபர் ஃபாலோ பண்ணுவேன். அவர் வந்து வேற கண்ட்ரியில போய் ஃபுட் ட்ரை பண்ணுவார். அவர் வந்து ஒரு மெயின் புத்திஸ்ட் டெம்பிள் ட்ரை பண்ணுவார். அங்கே 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஓகே 3 வேளை நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அவங்க தான் வந்து மெயின் புத்திஸ்ட் அவங்க சாய்ஸ்ல வெஜ்ஜே இல்ல. அவங்க என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு போறாங்க. என்ன உழுதோ ஒரு வீட்டுல மீன் போடுறாங்க, ஒரு வீட்டுல போர்க் போடுறாங்க, ஒரு வீட்டுல மட்டன் போடுறாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து குக் பண்ணி அந்த மாதிரி நான்வெஜ் கிராமத்துல வாழ்றாங்களா மச்சான். நம்ம எங்க வச்சாலும் நமக்கு நான்வெஜ் தான் உழுவும். அவங்க வந்து ஒரு கட்டாயம் மாதிரின்னு ஊருக்கு சாப்பாடு அவங்க வராங்க வரிசையா ஒரு 10 பேர் வந்து கையில இது எடுத்து வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு. அவங்க இப்போ நம்ம வீட்டுல 4 பேருக்கு சமைக்கிறோம்னா 5ஆவதா ஒரு ஆளுக்கு சேர்த்து சமைக்கிறாங்க. ஆமா அது ஒரு ஆளை அப்படியே அவங்களுக்கு தராங்க. என்ன சமைக்கிறாங்களோ அதை தராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது புத்தர் வந்து அந்த இதுல கொண்டு வர முடியுமானே தெரியல எனக்கு. நம்ம ஊர்ல முனிவர்கள்லாம் சாப்பிட போவாங்களே வீட்டுக்கு, சாப்பாடு கூட்டு போய் நல்லா சாப்பிட விட்டுருவாங்க. சப்பி போயிலுங்க, ஏன்னா உனக்கு கூப்பிட்டு சோறு போடுற பொரியல் நல்லா இல்லை, நீ வந்து நாயாக மாறு அப்படிமா. ஏன்னா உனக்கு கூப்பிட்டு பூவா போடுற வாங்கிட்டு போட பிச்சைக்கார பையன். பூஜால எல்லாம் போடலன்னா சண்டைக்கு வருவாங்க. பூஜால இருந்து தண்ணீர் தெளிச்சு புஷ் அப்படின்றாரு விட்டலாச்சாரியார். இல்லைன்னா இருக்கிற பொண்டாட்டி கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. எனக்கு ஃபன்னி பக்கர்ஸ். அது இப்போ இந்த மேட்ரை பார்க்கும்போது வள்ளலாறு வந்து என்ன சொல்றது, என்னது இது பசித்த மனிதனுக்கு சாப்பாடு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோறு பொங்கிக்கிட்டே இருப்பார். அவங்க சொல்கிற சைவம்லாம் எப்படி இருக்கணும்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். துன்புறுத்தாதீர்கள் உயிர்களை ஒரு லைனில் முடிச்சிடும். அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்றாங்க. அவர் சோயா பால் குடிக்கலாம். அவர் வள்ளலார் வந்து புக்கில் எழுதலை, திருவருட்பால் எழுதலை. இல்லை இது வந்து வீகன் வந்து எல்லாரும் வந்து ஃபுட்டு பற்றியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வீகனில் வந்து நிறையா பேசாத ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெஸ்ஸு, சோப்பு, ஷாம்பு, எல்லாத்தையும் வீகனிசம் வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன உனக்கு வீகன் சோப்பு வீகன் ஷாம்புனா என்ன எனக்கு புரியல. அது எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு கிளினிக் பிளஸ்னு வச்சுக்கோங்களேன், சரி, அதுல எக் புரோட்டீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்ல, சரி, சோ அதுல வந்து எக் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. எதுல எக் புரோட்டீன் இருக்குன்னா எவன் படிக்கிறான் அதுதான் நான் கேக்குறேன். இல்ல எக் ஷேப்லயே அதை கொண்டு வரானுங்க. ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து எக் ஷேப்லயே கொண்டு வந்து இதுல வந்து எக் போட்டு புரோட்டீன் இருக்கு, இதுல வந்து பாலோட சக்திகள் இருக்கு அப்படின்னு அட்வர்டைஸ் பண்றாங்க. சோ இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். முட்டைகள் இல்லாத ஷாம்பு, முட்டைய இதெல்லாம் இல்லாத ஒரு ஷாம்பு, ஹனி இல்லாத ஃபேஸ் வாஷ், இதெல்லாம் தரோன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போறானுங்க. அடுத்த ஸ்டெப் எங்க போறானுங்கன்னா நாங்க இது அனிமல் டெஸ்டிங்கே பண்ணலாங்கிறானுங்க.
இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்னா அது அனிமல் டெஸ்ட் பண்ணி அது இது பண்ணலாமா பண்ணலையா அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இங்க அதே கட் பண்றாங்க. நானும் அனிமல் டெஸ்ட்டுக்கு இது தேவையே இல்ல, நாங்க நேரா கொண்டு டைரக்டா உங்களுக்கே கொண்டு வரோம். அப்படி டெஸ்ட் பண்றதா இருந்தா நாங்க ஹியூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறோங்க ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்கப்பா, நம்ம அதெல்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணலாம்பான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் ஆண்டிகெல்லாம் வாங்குவாங்க. இல்ல இதுலயுமே இவனுக்கு சப்போர்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா சோய் வருது, அதுலயும் சோய் புரோட்டீன் வருது. இந்த சோய் கம்பெனிக்காரன் பெரிய ஸ்கெட்சா இருப்பான உலகம் ஃபுல்லா. இது வந்து ஷும்மில வந்து ஒரு பாட்காஸ்ட் மெயினா பேசியிருப்பாங்க. அந்த கார்ன்ஸ் அண்ட் பீஃப் வந்து எப்படி அமெரிக்கன் கல்ச்சர்ல எப்படி உள்ள போச்சு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அதே விஷயம் தான் இங்க சோய்க்கு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இவனுக்கு கொஞ்ச நாள்ல சோய் வந்து நார்மல் ஆயிருமோ? இப்பயே நார்மல் ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடுற இந்த சோயா சாஸ்ங்கிறது இதுதானா? ஆமா அதேதான். அந்த சோய் சால்ட் எல்லாம் நம்ம பிரவுன் கலர்ல வரும் எல்லாம் இதுதான். அது இப்போ அந்த சோய் வந்து எல்லாத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சோய் ஷாம்பு இருக்கு. சோய் எதுக்கு ஷாம்புன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆமா ஷாம்புல என்ன இருக்கு, இப்போ ஷாம்பு எதுக்குன்னு இப்போ வரைக்கும் புரியல. போட்டாலும் முடி கொட்டுது, போலதாலும் கொட்டுது. ஊர்ல எல்லாம் குளத்தை நம்ம அப்பெல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் சீயக்காய் புளிமா இருக்கு சீயக்காய். இப்போ நீங்க வந்து சரியான டாபிக். சீயக்காய் வீகன் ப்ராடக்ட், ஆனா அதை பத்தி வீகன்ஸ் பேசவே மாட்டானுங்க. அதான் சொல்றேன், சீயக்காய் வீகன்னு தெரியவே தெரியாது. சீயக்கான் மட்டும் தான் தெரியும், உள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? அது போட்டா அழுகு போகும்னா தெரியும். அது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட் பின்னாடி திருப்பி என்னைக்கு நீ உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருக்க? நம்ம ஊர்ல பார்க்க வச்சுட்டானுங்க. அதை சொல்லு. இப்போ வந்து உள்ள என்ன இருக்கு ஷாம்பு எடுக்கிறேன்னா இப்போ நான் வீகன் ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். அது வந்து வீகன் ஷாம்பு சோப்பும் வீகன் சோப்பு இருக்க மாதிரி தேட வச்சுட்டாங்க. இப்போ நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, சரி நான் உள்ள எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பாலோ முட்டையோ சிக்கனோ வேணும், ஷாம்புக்கு எதுக்கு அதெல்லாம் வேணும்? அது இல்லாத அப்ப தலை குளிக்காத நாய அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டானுங்க. அந்த கில்ட் எனக்கு தெரியுது. நான் வந்து அவனுக்கு கில்ட் ட்ரிப்ல விழுந்துட்டேன், அதுல இருந்து என்னால வெளில வர முடியல. இந்த கில்ட் ட்ரிப் அப்படிங்கிற வார்த்தை நீ இந்த குளோபலைசேஷனில் வந்து இதை வச்சு தான் நிறைய பேர் விளையாடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறதுனா, அது எப்படி நடக்குதுன்னா, இந்த அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ நான் ஒரு புக்கில் படித்தேன். சிட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உங்ககிட்ட வர சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் கண்ணுக்கு பிளாக் பண்ணப்படுதுன்றான். இப்போ ஹோட்டல் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பீஃப் ஃப்ரை கேட்குறீங்களோ சிக்கன் ஃப்ரை கேட்குறீங்களோ, உங்கள் பிளேட்டுக்கு சிக்கன் ஃப்ரை வந்துடுது. அது என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கல, நாங்கள் உங்களுக்கு காட்ட மாட்டேங்கிறோங்காக தான் காசே வாங்குறான் அப்படின்றாங்க. இப்போ கிராமத்தில் இருந்தீங்கன்னா நீ தான் எல்லாத்தையும் பண்ணியே ஆகணும். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, கோழி கத்துற சவுண்டு, கோழி கழுத்தில் அடிக்கிற கத்தக் சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் இருக்கும். இதை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது போது தான் நீ சொல்கிற அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் எதுக்கு வந்துச்சுன்னா, நாங்கள் தூரத்தில் வச்சுக்கிறோம் ஃபேக்ட்ரி, நீ கேட்குற சிக்கன் மட்டும் நான் சிட்டிக்கு அமுச்சிடுறோம், நீ எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் சாப்பிடுன்றான். இது எப்படி சொல்கிறது? இது ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது என்ன சொல்கிறது, சாப்பிட்ற எனக்கு அந்த கில்ட் இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். கம்பெனி வச்சுக்கிறதுக்கு காசு வருது, அவன் மனுஷனாக அவன் வாழ்ந்துக்கிறான். மிருகத்தை சாப்பிட்றது காலங்காலமாக இருக்கே. இது எங்கேருந்து வந்து என்ன சொல்கிறது, அது இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ள போயிடும்போது இப்போ நான் வந்து இப்போ நான் சிக்கன் வாங்குறேன்னா ரோட்டு கடையில் வாங்குறது ப்ரிஃபர் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நார்மலாக இப்போ ஒரு கறிக்கடை பாய் கடைக்கு போயிட்டு அங்கே போய் வாங்குறத ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி கொண்டு தரோம். எங்க அம்மா ஆன்லைன்ல வாங்குது, மீன்லாம் வீட்டுக்கு வந்துருது. நான் என்ன கடைக்கெல்லாம் போனோம், வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டேன், ஏமா இப்போ இப்படி நீங்க வாங்குறீங்கன்னா பாய் கடைக்கிட்டு போக மாட்டியா, அலைய முடியலடான்றாங்க. நான் சொன்னேன், அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் அவனுங்க வயிற்றுல அடிச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ வந்து நான் வந்து இந்தியாவில் ஸ்லாட்டர் ஹவுஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் முதல்ல. சரி, ஸ்லாட்டர் ஹவுஸ்னா பெரிய மாஸ் சைஸ்ல இருக்கா? இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 8 இடத்துலயும் 9 இடத்துலயும் இருக்கு. இந்த கும்பலாக போமே, ஆடு கோழி மாடுலாம் போவோமே. அது வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்ங்கிற கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இப்போ ஆன்லைன்ல வாங்குறது எல்லாமே உங்களுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து வருது. ஆமா, அது என்னன்னா அவனுக்கு வந்து எந்த ஸ்டேஜ், ஏன்னா ஆன்லைன்ல வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் கடி மாதிரி இருக்காது, அது ஒரு பர்ஃபெக்ஷன்ல இருக்கும். ஆமா ஆமா, அந்த பர்ஃபெக்ஷன் எப்படி வருது? ஆமா, யோசிப்பேன், எனக்குமே அது புரியல. அது அண்ணன் வெட்டாத கச்சக்கு மச்சக்கு வெட்டி கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடும். எனக்கு அழகாடு பாலிஷ் மிஷின் கட்ல வந்துருது. ஆப்பிள் மேல இந்த மெழுகு தொடர்ந்த மாதிரி கோல் பீஸ் இருக்கும். ஆஹா, இவன் கூட பேச நம்ம சிக்கன் சாப்பிட மாட்டோம் போல. ஸோ வந்து எனக்கு அது இன்னும் டவுட்டாவே இருக்கு, இதுவா இது என்ன. இப்போ இந்த KFC மெக்டொனால்ட்ஸ்லாம் அதிகமானதுனால இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் அதிகம். இப்போ அவங்களுக்குலாம் எங்கிறது வருது சிக்கன்? அவங்க எல்லாம் நம்ம ரெகுலர்ல பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு இம்போர்ட், அவங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் இம்போர்ட் ஆகுமா அவங்களுக்கு?
ஆக்சுவலாக KFC மெக்டானல்ட்ஸ்லாம் நம்ம ஊர் ஸ்பைசஸ்க்கு மாத்திட்டானுங்க. இப்போ நீங்க வந்து இந்தியன் மசாலா ஆடட்னு சொல்லிட்டுலாம் போடுறானுங்க. இப்போ வந்து நீங்க ஒரிஜினலா KFCல சாப்பிட்டு இப்போ யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காலயோ ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கவங்க உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரிஜினல் KFC டேஸ்ட் எதுன்னு. இங்க வந்து இப்போ மஞ்சள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல இந்தியனைஸ்ட் வெர்ஷன் தான் இங்க மசாலா படம் மாதிரி மசாலா கோழிகள். இப்போ ஒரு அமெரிக்கன் வந்து இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டானா அவனுக்கே வித்தியாசம் தெரியும். இது என்ன வேற அவங்க இப்போ தாயில வந்து அவங்க வேற மாதிரி வச்சிருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன், சூப்பரா சொல்றேன். KFC சொல்லும் போது இப்போ சிந்தசைஸ்டு சிக்கன், சிந்தட்டிக் மீட்னு ஒன்று வரப்போலாம். அதாவது மிருகங்கள் நாங்கள் கொல்லவே போறதில்ல, லேப்லேயே நாங்கள் மீட் நாங்கள் கிரியேட் பண்ண போறோம். இப்போ அதுக்கும் இவனுக்கு பிரச்சனை நிற்கிறாங்க. அது நல்லது தானே. இதையே வீகன் ஒரு டிஷ்யூ எடுத்து உனக்கு என்ன பிரச்சனை? மாடு கழுத்து இருக்க கூடாது, அதுதான் நடக்கலையே. நான் எங்க இருந்து டிஷ்யூ எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ வந்து அவனுக்கு சோயா பால் விற்காது அப்படியே சொல்லலாம். என்ன சொல்றானுங்க வீகனு? இப்போ இப்போ ஹியூமன் ஒருத்தவன்ட்டு வந்து டிஷ்யூ எடுத்து இன்னொரு இதை கிரியேட் பண்றேன்னா அது எப்படி இருக்கும்? நீங்க வந்து புதுசா டிசீஸை கிரியேட் பண்ண பாக்குறீங்க, லேப் டெஸ்ட் பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க புதுசா எதையோ கிரியேட் பண்ணி இப்போ கொரோனா மாதிரி, இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு இதாயிடுச்சு அவனுக்கு. அதாவது இன்னொரு வைரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படி என்னன்னு சொல்லிக்கலாம். அதாவது சிந்தட்டிக் மீட்டா அது கரெக்டான பேரு என்னன்னா, ஒரு மிருகத்தெல்லாம் வெட்டாம லேப்லேயே எப்படி சொல்றது, செடி வளர்க்குற மாதிரி கறி வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ தாய்லாந்துல வந்து ஒரு ஃபிஷ் ரெஸ்டாரண்டே அந்த மாதிரி இருக்கு சிந்தட்டிக்கா செய்யறதுக்கு. அதாவது ஒரே ஒரு மீன் டிஷ்யூல இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அதை டெவலப் பண்ணி அதை மீன் ஷேப்புக்கு ரெடி பண்ணி அதை கட் பண்ணி இது அன்நேச்சுரலா இருந்தா உடம்புக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் சாப்பிட அதுதான் தெரியல, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. அவனுங்க ஒரு சில இடத்துல அவனுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கரெக்ட் தானோ அப்படின்னு தோணுது. ஆனா சடனா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நின்றுவானுங்க. ஏன்னா நேச்சர் தானே. அவன நல்லதோ கெட்டதோ மீனை கொண்டா மனசு வேகுதோ இல்லையோ, ஆனா கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கான். ஹராம் சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டு சாப்பிட. இவனுங்க ஃபுட் செயின் பத்தி பேசிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஓவர் குக் பண்ணி நமக்கு செரிமானத்துக்கு ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறானுங்க. ஆமா, இப்போ வந்து இப்போ சிக்கன் எடுக்கிறோம்னா இப்போ இந்த அளவு குக் பண்ணி சாப்பிடுறது அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நாயெல்லாம் ராவா சாப்பிட்றோம், நம்ம வந்து அதை ஓவரா குக் பண்ணி நமக்கு டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி சாப்பிடுறோம். அது வந்து அவன் எவல்யூஷன் எடுத்துக்கவே மாட்டான். ஆமா, வேற என்ன காலங்காலமா அப்படிதான் கத்துக்கிட்டு தானே இவ்வளவு வந்திருக்கோம். அது என்ன சொல்றானுங்க, அதை வந்து நம்ம வந்து ஓவர் குக் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கிட்டு நம்ம வற்புறுத்தி நம்ம உடம்புக்கு வற்புறுத்தி அதை சாப்பிடுறோம். அது செத்து போச்சு, அது செத்து போன ஒரு மிருகம். நம்ம உடம்பு அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம பண்ணிக்க போறோம். அது நமக்கு நிக்கிறானுங்கன்ற நம்ம பண்ற எல்லாமே தப்புன்னு சொல்லிடுறான். எந்த இடத்துல போய் நின்னாலும் இது ஒரு சில டைம்ல எப்படி பொலிட்டிக்கலா எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வெஜிடேரியனை வந்து ப்ரைடா சொல்லிட்டு இருந்தவனுங்க, வெஜிடேரியன்னு சொன்னா இப்ப கேஸ்டா பாக்குறானுங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல அதுக்கு மேல போறதுக்காக வீகன் யூஸ் பண்றாங்க பேரு. அதுதான் இந்தியாவுக்கு வீகன் வரும்போது இது இப்படிதான் மாறுது. ஸோ கரெக்டா பாயிண்ட்டுக்கு வரப்பல அற்புதம். இங்கதான் நீங்க அந்த கேஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு வெஜ் ஃபுல் வெஜ் அப்படின்னு ஒருத்தன் வந்து நல்லா எல்லாம் பேசுறான், நான் வந்து கேஸ்ட்லாம் இது பண்றேன், கேஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் டவுட் வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும், தாராளமா வரும். இவன் என்ன வெஜ்ஜுன்னு சொல்றான் ஆனா இதெல்லாம் பேசுறானே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு வந்து வெஜ்ஜோட வீகன்ங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ வந்து மனுஷங்களுக்கு நல்லது பண்றதோட நின்னுட்ட, நான் உனக்கு மேல ஒரு படி போயிட்டேன். இப்போ இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ரீசெண்டா ஷாரா நமக்கு ஆக்டர் ஷாரா அவர்கள் வந்து கடந்த ரொம்ப நாள் போன பாட்காஸ்ட்ல நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு கனவு வந்துச்சு, கடவுள் வந்துச்சு சாப்பிட்றதில்ல அப்படின்னா, உண்மையிலே போன மாதிரி நாங்கள் வீட்டு நான்வெஜ் சாப்பிட்றோம் சாப்பிடல. அவன் இது எப்படின்னா நானே சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றான். இப்போ எனக்கு அவனை தெரியும், நான்வெஜ் ஷாராவா தெரியும். வெளியில ஓப்பனா போய் நான் வெஜ் தாங்கன்னு சொல்லும் போது ஒரு வயிறு பையன் நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அது இல்லாம சைவப்புள்ள இருக்குது, முதலியார்ல சைவம் இருக்கிறாங்க, நிறைய செட்டியார் எல்லா கேஸ்ட்லயுமே சைவம் தனியாக ஒரு பிரிவா இருக்கிற மாதிரி ஆயிருந்திருக்கு. இப்போ நானே நினைச்சாலும் என்ன நான் வந்து சைவம்னு சொல்லிக்கிறதுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற. இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க இடத்துல சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேன் நான் வெஜ் மட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் நம்மள்ட்ட பேசலாக்கும் அவனுக்குள்ள தோணும், இவன் வந்து இதனால வெஜ்ஜா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும்போது அந்த இடத்துல அவனுக்கு வந்து வீகன்ங்கிறது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கு. இங்க வந்து எங்க தப்பு நடந்திருக்குன்னா, அதாவது பிராமின்ஸே நான்வெஜ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பெங்கால் பிராமின்ஸே இந்த ஃபிஷ்ஷுக்கு பயங்கர ஃபேமஸ். நம்ம ஊர்லயுமே நான்வெஜ் வந்து இந்தியாவில் எல்லாருமே பழகிருக்காங்க. வெஜ்ஜை கொண்டு வந்ததே கறி அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு ஃபுட்டா இருந்திருக்கு.
மான பிடிக்க போய் தான் ராமருக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த அம்மா மான் கறி கேட்டிருக்கு. அதாவது மானை கொண்டு வந்தா எழுதிருப்பாங்க புக்ல, எதுக்கு கொண்டு வர சொல்லிச்சு புக்ல வந்து ராம அதுக்கு டீர் ஃப்ரை வேணும்னு கேட்டுருக்கோம். பிடிக்க போய் அந்த அம்மாவை கடத்திட்டாங்க. இவனுக்கு சொல்ற எல்லா சாமி கிட்டையும் வந்து மான் தோல் இருக்கும். ஆமா, சோ மான் தோல் இருக்குன்னா மான் அதுவே தோலை உரிச்சு போட்டு போச்சா, இங்க வேட்டையாடி கொண்டு வந்து பாருங்க. சரி வேட்டையாடிங்க தோல் இருக்கு பிளஸ் போச்சு, அது தந்தூரி பண்ண. அது வந்து ஒரு புனிதமான ஃபுட்டா இருந்தது. வந்து நம்ம இந்தியாவில பேன் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் கூட கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க. மான்கரை நார்மலாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பண்ற டயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க கூட இருக்காங்க. இப்பவுமே இல்லீகலா மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்தா மான்கறி சாப்பிடணும்னு எனக்கு தெரிஞ்ச வைல்ட் லைஃப்குள்ள கன்சர்வேட்டிவா இருக்கிறவர் என்ன சொல்றாரு, நார்மல் துட்டு கொடுத்து இல்லீகலா பண்றானுங்க, வெளியில தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. நான் இந்த புலியை பற்றியே இஸ்லாமிக்ஸ் நான் சொல்லியிருப்பாரு. புலியை வந்து வேட்டையாடி தீர்த்துருக்கானுங்க ராஜாக்களை. பிரிட்டிஷ்காரன் கூட பாவம் விட்டு வச்சிருக்கான். ஒரு டைமில் வந்து 12 புலி தான் மீதி இருந்திருக்கான். பிரிட்டிஷ்காரன் கிளம்பும் போது ஏதோ ஒரு நிஜாம் ஒருத்தர் வந்து பாவமேன்னு சொல்லிட்டு 12 புலி கன்சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த 12 புலி தான் இன்னைக்கு இருக்கிற அவ்வளோ புலிங்களுக்கு ஒரு ஆரம்பத்துக்கான லீனியேஜ் இருக்காங்க. நினச்சிருந்தா புலி இந்தியா விட்டே காணா போயிருக்கும் அப்படின்றான். இது ஹண்டிங் கேட்டகரியில் வரும். ஹண்டிங் இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இது இதுங்களுக்கு என்னன்னா சாப்பாடு கூட வேட்டையாடல, பயந்துக்கிட்டு அதுங்களுக்கு வேலி போட்டு அதுங்களை கொண்டு குவிக்கிற ஒரு இடம் ஒன்று உட்காந்துருக்கு. இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த நான்வெஜ் சாப்பிட்றத பற்றியே வரலாம். சிவிலைசேஷன்லேயே வந்து ஹண்டிங்கில் தான் ஹியூமன்ஸ் வந்து சர்வை பண்ணவே ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மேல் வந்து ஹண்டிங் போகணும், ஃபீமேலால் போக முடியாது. செக்ஸிஸ்ட் இல்லைடா கண்டார் வலிங்களா, அவங்க குழந்தை பெற்று அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்து மடியில் வச்சுக்கிற ஒரு பாரம் அவங்களுக்கு வந்ததுனால நீ போ மேல் சொல்லி இவங்க இருக்கும்போது ஃபீமேல் தான் இது கண்டுபிடிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிக்கிறாங்க. இது நல்லா இருக்கே செடி வளர்க்குறது யோசிக்கிறாங்க. மாமா இங்கே வாங்க செடி வளருது, வீட்டிலே சாப்பிட்ற, நீ ஏன் காட்டுக்கெல்லாம் போய் கஷ்டப்படுற அப்படிங்கிற லைஃப் மேலே ஒரு பயத்தில் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் சைவத்துக்கான ஆரம்பமாக இருந்துக்கணும். என்ன அர்த்தம், அனிமல்ஸை நம்பி இருக்காத, நம்மளே இங்கே வாழ்ந்துக்கலாம். அவன் இல்லடி டூல்ஸ்லாம் என்கிட்ட இருக்கிற புளிக்கறிலாம் கொண்டு வரனே, இல்லை மாமா எங்கள் அக்ரிகல்ச்சர் இப்படி ஒரு நார்மல் வெஜ்ஜு. நான் இப்போ இதிலிருந்து அடுத்து எங்கே போகுதுன்னா, கடவுளுக்கு பலி கொடுக்குற மேட்ரு வருது. நீங்கள் க்ரீக்கோட எந்த ஒரு போயமான எடுத்துக்கோ, ஜிஎஸ் வந்து அடிக்கடி சாப்பாடு கேட்டுனே இருப்பான், எனக்கு வந்து ட்ரீட் கொடு பலி கொடு பலி கொடுன்னு கேட்பான். சரியான பிச்சைக்காரப்ப. எல்லா க்ரீக்கில் அத்தனை கடவுள் வந்து பலி கேட்டே இருப்பாங்க. அதாவது இந்த இது ஹோமரோட இலியட் போயம் வந்து மிகப்பெரிய போயம். அதில் முக்கால்வாசி நேரம் வந்து ஒரு பெரிய சாப்பாடை வந்து கடவுளுக்கு வந்து நெய் எண்ணெய் ஊற்றணும், அந்த கறி மேலே எந்த காலை எப்படி வெட்டணும், அதை ஃப்ரை எப்படி பண்ணி கொடுக்கணும் வரைக்கும், அக்லீஸ்க்கு எப்படி ஃப்ரை கொடுத்தா வரைக்கும் பக்கம் பக்கமாக எழுதுவான். ஸோ அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு மனுஷன் சாப்பிட்றது மிகப்பெரிய கல்ச்சர். அதே கல்ச்சர் இந்தியா ஃபுல்லாகவே இருந்திருக்கு. கடவுளுக்கு பலி தான் முதல்ல, அங்கேருந்து நான்வெஜ் ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கான்சியஸே மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் வந்ததே வந்து வேட்டையாடி தான் வந்தவன். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு இந்த ஹாஸ்டல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐயோ அதுங்க பாவம். அது எப்போ வருது, வெஜ்ஜை நம்பி வாழலாம்னு விவசாயம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வருது. இல்லைன்னா ஒரு வழி இல்லாமல் தான் இருந்திருப்பானுங்க. இது இப்போ என்ன ஆகுதுன்னா, எப்படி சொல்கிறது, ரிலீஜனுக்குள்ளே வரும்போது வேற மாதிரி மாறுது. நீ சொல்கிற மாதிரி குளோபலைசேஷன் கேஸ்ட்டுக்குள்ளே வரும்போது வேற மாதிரி மாறுது. இப்போவே இந்த பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் பீஃப் சாப்பிட்றேன் சாப்பிட மாட்டேன், ஏன் சாய்ஸு, என்னை சாப்பிடாதுன்னு சொன்னி நான் மட்டும் மம்பக்கிட்டே சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. இதுதான் எங்கள் பிரச்சனையாக மாறி. இது வந்து ஒன்று நடந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் வீகனுக்குமே, நான் வெஜ்ஜு சாப்பிட்றேங்கிறது என்னோட இது, இன்னொரு பிராண்டில் போட்டு சோயா பால் கொடுக்காத அவனுக்கு வந்து அதே மாதிரி அதை வந்து ஒரு டயட் அப்படிங்கிற ஒரு மென்ஷனே பண்ண மாட்டானுங்க. வீகன்கிறது வந்து அவனுங்களை பொறுத்தளவு டயட் கிடையாது, அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், அது வந்து ஒரு வாழ்க்கை முறை, வாழ்வியல். நீ சொன்ன காசு வேணுமே, அதை முதல்ல சொல்லு. நீ சொல்ற சோயா பால் 150 ரூபா, அதாவது சரி இப்போ வீகன் சோப்புக்கு நார்மல் சோப்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. நீ அதெல்லாம் எவ்வளவு விலை விற்கிது அதெல்லாம்? ஆனால் சோப்பு ஷாம்பு இதை பொறுத்தளவு நான் யூஸ் பண்றது பட்ஜெட்ல தான் இருக்கு. பட்ஜெட்ல தான் நார்மல். இப்போ நீங்க ஹமாம் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்களோ வீகன் சோப்பு அதே அதே ரேட்டுக்கும் இருக்கு. கடையில போனா வீகன் சோப்புனா கொடுக்குறானுங்க, மால்ல எல்லாம் விக்குது. நீங்க தேடணும் ஆன்லைன்ல. நீங்க வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு, நீங்க அது வீகனா இல்லையான்னு நீங்க தேடணும். இப்போதைக்கு அவனுக்கு மார்க்கெட் பண்றதா மார்க்கெட் வந்து வீகன்னு மார்க்கெட் பண்றது, வீகன் ஆளுங்க போய் தெரிக்கிங்கிற மாதிரி விட்டுறாங்க. சூப்பர். அதுல பின்னாடி வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கானுங்க, நோ அனிமல், இது எந்த அனிமலும் டெஸ்ட்டும் பண்ணது இல்லைன்னே மென்ஷன் பண்ணிடலாம். உங்க ஆளுங்க தெளிவா போய் பாத்துக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போதைக்கு வேணா வெளுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஓப்பனா பண்றானுங்க. ஏன் அரவிந்தன் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த பேச மறந்துட்டேன். சங்கரா டிவில வந்து ஒரு 45 நாள் ஷோ பண்ணாரு. சங்கரா டிவில வந்து அங்க பண்ணணும். எனக்கு என்ன ஒரு பெரிய காமெடி, அங்க போறாப்ல முதல் ஷோல வந்து பால் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்.
ஆமா, அது முடிச்ச கையோட அண்ணன் வந்து பால் சாப்பிடாதீங்க வீகனா அது என்ன சாமிக்கு சோயா பால் ஊத்துவாங்க, மாட்டுப்பால் தான் ஊத்துவானுங்க. வெண்ணெயை தூக்கி எதனா ஒரு இது பண்ணிட்டு அது மாட்டுப்பால் தான் வருது. அண்ணன் வந்து இங்கிலீஷ்ல ஒரு 1/2 hour, அதுக்கு அடுத்து தமிழ்ல ஒரு 1/2 hour, 2 ப்ரோக்ராம் போச்சு. 1 hour ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 1 hour ப்ரோக்ராம். 45 வீக்ஸ் நடந்துச்சு இந்த ஷோ. அவரோட வீடியோலாம் பார்த்துருக்கேன், அரேந்தன வீடியோ பார்த்துருக்கேன். ஏன் ஏஜுக்கு பார்க்கும்போது ஏன் இவ்வளோலாம் பேசுகிற, நாங்கள் எங்கள் சாய்ஸை பார்த்துக்குறோம் மாதிரி இருக்கும். என்னோட சின்ன பசங்கள்லாம் வீடியோ பார்த்து வீட்டில் பேசுகிறானே, அவர் வந்து சொல்கிறாருண்ணே பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, அவர் சொல்கிறது கரெக்டாக தானே, சாப்பிடக்கூடாதுனேங்கிற ஒரு கில்ட்டை வந்து குட்டி பசங்களுக்கு வந்து உண்டாக்குறாங்க அப்படின்னு குட்டி பசங்கள் வந்து உச்சா போவதால் இந்த பாட்காஸ்டில் ஒரு பிரேக் கொண்டு விட்டு கொடுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் பிள்ளைகளே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. மிக சுவாரஸ்யமாக நசமிட்டு கொண்டிருந்தோம். வணக்கம் 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 வணக்கம். இது உங்கள் கங்கை அமரனின் 4வது பாடல், உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. இப்போ நம்ம ஒரு அற்புதம் அமைந்திருக்கிற அற்புதம் அற்புதம் அற்புதம். சொல்லுங்கள், இப்போது அவரோட அரவிந்தனா வீடியோவில் அந்த கில்ட் ட்ரிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ சின்ன பசங்களுக்கெல்லாம் பிரெயின் வாஷ் ஆகிட்டு, அது என்ன சொல்கிறது, இப்போ இவங்கெல்லாம் இந்துத்துவாக்குள்ளே இழுக்கப்படுறாங்களா? ஒரு முக்கியமான ஒரு மேட் டபக்குன்னு வந்துட்டேன். இது இந்துத்துவாவோட இன்னொரு விஷயமா இருக்குமா இது? நினைக்கிறேன். அப்போ கோயம்புத்தூர் பேஸா தான் இருக்கணும், இல்லைன்னா இவ்வளவு சப்போர்ட் வராது. ஆமா, இருக்காது. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க பழைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம், புதுசா அந்த வீடியோஸ் பார்க்கவே முடியாது. கேஸ் வாங்கிட்டாரு, கேஸ் போட்டாங்க அவர் மேல, கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, இவர் வந்து ஸ்கூல்ல போய் அதிகமா கில்ட் ட்ரிப் பண்றாரு, அதனால குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஸ்கூலுக்குள்ள விடுறாங்களா? நீங்க பழைய வீடியோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து ப்ரெசன்டேஷன், அதாவது கம்ப்யூட்டர் இதுல வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ்ல இருக்க முக்கியமான ஃபுட்டேஜஸ்லாம் கட் பண்ணி அதெல்லாம் போய் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டி அழுமை கதறிக்கிட்டே மாடு செத்து போது குழந்தைங்கலாம் அழுகுறது. இந்த சின்ன சின்ன கோழி கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கும், அதை அப்படியே ஒரு பக்கம் கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறது. இந்த ஃபுட்டேஜ்லாம் முதல்ல யாருக்கு இவனுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுநல வழக்கு மாதிரி ஏதோ போட்டு ஸ்கூல் ஓனர் டீச்சர்லாம் எப்படி உள்ள விடுறானுங்க? டீச்சர்ஸ் வந்து எப்படியும் அது பிரைவேட் ஸ்கூல் தான், அது பார்க்கும்போதே நல்லா தெரியும். நமக்கு வந்து ஒருத்தர் மெஜிஷியன் ஒருத்தன் வருவான், கையில ரோஸ் வச்சு காட்டுவான், அதை பார்த்து கிளாப் அடிச்சிட்டு பேப்பர்ல வெட்டி காட்டுவானுங்க. இங்க பாருங்க, இவனுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஹிந்துத்துவா ஸ்கூல் தான். அது யூனிஃபார்மை இவங்க கொஞ்சம் பேசின இந்த நம்ம டீகோட் பண்றத பொறுத்து அது வந்து நம்ம இதுல பாலிடிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சிஓஸ் இருப்பானுங்கல்ல, அந்த சேர்மேன்ஸ், அவனை வந்து நீங்க வந்து பேசும்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சைவம் சாப்பிட்றவங்க தான் இந்துக்கள்ங்கிற மாதிரி வருமா ஒரு டைம்ல? அது வர வாய்ப்பு இருக்கா? அசைவம் சாப்பிட்றவன்னா அப்படி கரெக்டா நீங்க பாய் மேல குறை சொல்லலாம். இல்ல, இப்போ நீங்க மேபி வந்து இப்போ நீங்க வந்து வெஜ்ஜை நார்மல் ஆக்கிட்டதுனால அவங்க வீகன் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜை வந்து இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நிறைய இடத்துல இருக்கு. முக்காவாசி வீட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நான்வெஜ்ங்கிற பழக்கம் தான் இருக்கு. இப்போ வந்து வெஜ் அப்ப நார்மல் ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே நார்மல் ஆயிடுச்சு. நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெஜ்ங்கிறது ரொம்ப நார்மலான திங். ஆமா ஆமா, சப்பாத்தி போட்டு உருட்டிட்டு போயிட்டே இருப்பானுங்க, உருளைக்கிழங்கு வச்சு முடிச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுவானுங்க. அவங்களுக்கு வந்து வீகன்றது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வேகமா வேலை செய்யும். நார்மலா நம்ம வீகன் தானே அப்படின்றவாங்க. சரி, அப்போ ஒரு கேள்வி, அப்போ வீகன்ல கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ்ல வீகன்ஸ் இருக்காங்களா? அது வருதா? இல்லை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? அவங்க கிட்ட இதுல எப்படி வேலை செய்யுது? மெயினா இது ப்ரொமோட் பண்ற இடத்துல வெஜ் ஈட்டர்ஸ் தான் வீகனா மாறி இருக்காங்க. இன்னொரு சொல்லு தெளிவா கிளியரா சொல்லு. வெஜ் வீகன்ஸ்ல இப்போ யார் இதை வந்து பெருசா ப்ரொமோட் பண்றாங்களோ, சரி, அதையே முக்கியமான வேலையா யார் எடுத்து செய்யறாங்களோ, தமிழ்நாடு சவுத் இந்தியால மெயினா, நார்த்ல வேற மாதிரி இருக்கு, அது வேற ஒரு பிரச்சனை. சரி, சவுத்ல எப்படி இருக்குன்னா, வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் வீகனா மாறி வீகனிசத்தை ப்ரொமோட் பண்றான். புரியுறது, எனக்கு புரியுறது. அப்படி இருக்கும்போது உள்ள வர்றவங்க வந்து எல்லாருமே கலந்து வராங்க. ஆமா, முக்கியமா ஐடி தான் அடி வாங்குது. அவனுங்கள ஐடில ஒர்க் பண்றவனுங்கள ஈஸியா கில்ட் ட்ரிப் பண்ணி, அதே மாதிரி அவனுக்கு வந்து இப்ப நாட்டுல எது நடந்தாலும் இப்ப அவங்கள தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அவன் பாரு நல்லா இருக்கான், அவன் பாவம், அவனும் சாவறான், வர சம்பளத்துக்கு டாகி வாங்கிட்டு தான் இருக்கான். அவனை வந்து கில்ட் ட்ரிப் பண்ணி அதை வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பாருங்க, ஒரு ஐடில வந்து இப்போ ஸ்டேட்டஸ் போடுறது ட்ரெண்ட் ஆகுது. இப்போ வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நிறைய இடத்துல வந்து வீகன் பிரஞ்ச், வீகன் லஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு வந்து வீகன் பிரஞ்சுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ பிராண்ட் இங்கே தான் பிராண்ட் ஆகுது.
ரொம்ப ஈஸியா வீகன்ங்கிற வார்த்தை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸா காமிக்கிற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டானுங்க ஐடி செக்டருக்குள்ள. இப்போ நார்மலாவே இட்லி தோசை எல்லாமே வீகன் தானே. இப்போ நான் நாளைக்கு தோசை விட்டா வீகன் தோசைன்னு போடுற மாதிரி. ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரீமா கலாய்க்கிறவங்க வந்து அதை மெயினா வைக்கிறாங்க. இட்லி தோசை எப்படிடா வீகனா இருக்கும், அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆனாதான் வந்து அது வந்து ரொம்ப டீடைலா போனா வந்து இது கூட சண்டை வேற நடக்குமா, இதெல்லாம் வீகன் கிடையாது, ஓ அப்ப தோசையை நான்வெஜ்ன்றானுங்களா? வீகனுக்குள்ளேயே அடிச்சுக்கிற விஷயம் நிறைய இருக்கு. வீகன்ஸ்குள்ளே இப்போ வந்து மெயினா வீகன்ஸ்ல வந்து முக்கியமா அவனுக்குள்ள போட்டுக்கிற சண்டை, ஒரு பெரிய காமெடி சண்டை என்னன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில தான் முக்கியமான சண்டை நடக்கும். இப்போ வேக்சின் வச்சுக்கோங்களேன், வேக்சின் போட்டுக்கலாமா இல்லையாங்கிறது வீகன்ஸ்குள்ளே சண்டை இருக்கு. வேக்சின் போட்டுக்கணும்டா, மனுஷனா இருந்தாலும் நீ போட்டுக்கணும், வீகனா நான் வீகனும் கேவல்ல. அதுல என்ன வருது உனக்கு, நான்வெஜ் எங்க வருது? வேக்சின் வந்து அனிமல் மேல டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, அது காலங்காலமா நடக்கிறது, காலங்காலமா பிராக்டிகலாவே நடக்கிறது தான். இப்போ ஒரு செட் ஆஃப் வீகன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிக்கிறாங்க. அப்ப நீ போய் நின்னுக்கோ, வீகன் போய் நின்னு மருந்து வாங்கிக்கோ. ஒரு சில செட் என்ன ப்ராக்டிக்கலா நின்னுக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வீகன் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், அதனால அதுக்கு மாறிட்டேன். சரி, இப்போ மெடிக்கலுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கான எந்த விஷயமும் இல்லை, அதனால நான் மெடிக்கலை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், அது வர்ற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண தான் போறேன் அப்படின்னு ஒரு குரூப் நிக்கிறாங்க. நம்ம அரவிந்தனால அந்த குரூப்ல தான் நிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. பயம் அந்த பயலுக்கு, நாளைக்கு அவனுக்கு இழுத்துக்கிட்டு வெண்டிலேட்டர் போட்டு அசிங்கமா கேட்பாங்க இல்ல, அதெல்லாம் உஷார் பக்கரி ரைடு அதெல்லாம். அவன் அந்த மாதிரி போட்டிருக்க வீடியோலயே கீழே வந்து சண்டை போடுறானுங்க, எப்படி நீங்க எப்படி வேக்சின் வந்து போடலாம்னு. நாளைக்கு வேக்சின் வந்துச்சுனா இந்த பையலாம் போட மாட்டேன்னு நிக்கிறானுங்க, போடக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. எல்லாமே இந்த படிச்சவனுங்க, நல்ல வேலையில இருக்கவனுங்க, அறிவாளிகள் வெளியே சொல்லப்படுகிறவர்கள், ஐடில இருக்கவனுங்க, நல்ல மேனேஜர் போஸ்ட்ல இருக்கவனுங்க. டேய் இதெல்லாம் இருக்கானுங்களாடா பாய்ஸ், இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, டேய் வேக்சின் எல்லாம் போடுறடா முட்டா பயலுங்களா சொல்லுங்க. சண்டைக்கு வந்தா அவனுக்கு வந்து பேசுறதே தான் சொல்றானுங்க, நீ அதுக்காக எப்படி அனிமலை, இப்போ உனக்கு வியாதி வருதுன்னா அது உன் பிரச்சனை, அது ஏன் நீ அனிமல் மேலே டெஸ்ட் பண்ணுறன்னே வந்து நிற்கிறானுங்க. ஓ இது எப்படி எடுத்துக்கணும்னா, உலகமே ஒரு செல்ஃபிஷான உலகம். ஒன்றை ஏச்சி ஒன்று வந்துச்சு, எவல்யூஷனே அப்படி தான் வந்துச்சு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு முடிச்சுட்டான் டார்வின். மனுஷன் வந்து மற்றவங்களை அழிச்சிட்டு தான் வந்தான். டைனோசர் மேலே வந்த கல் வந்து நம்ம மேலே உளுந்து தான் நம்ம செத்துருந்துருப்போம் அப்படின்ட்டான். இப்போ இது நீ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ சயின்டிஸ்ட்டுங்கிட்ட அவங்க போய் சொல்லலாம், ஏன் அனிமல்ஸ் மேலே பண்ணுறீங்களா? அவன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவே இல்லைம்மா. இது இப்போ நான் அவனை கேட்குறேன், சரி இப்போ அந்த மெடிசன் சைடு அனிமல்ஸ் கீழே டெஸ்ட் பண்ணாமல் வேற எது மேலே டெஸ்ட் பண்ணலாங்கிறது ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப சீரியஸாக ஒரு கேள்வி கேட்டேன். அதுதான் புரியுதா? இல்லை கிடையாது, உனக்கு அது மனுஷனா போறதுக்கான சில பாவனை தான் பண்ணி தான் ஆகணும்னே வச்சுக்குவாங்க. அது எப்படி சொல்றது, இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, மனுஷனா பண்ணதுனால பாவம்னு, கில்ட் இது வந்து உங்க மண்டைக்குள்ள வந்து உங்களுக்கே தெரியாம எனக்கே வருது வாயில. ஒரு 1 hour பேசினா வந்துடும் போல, நான் ஐயோ பாவம் பண்ணிட்டேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 வருஷமா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், என்னால வெளியிலே வர முடியல. இப்போ அதனால இப்போ ஒரு பெட்டர் ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ வந்து அதையுமே ஒரு சில பேர் சண்டை போடுறானுங்க, வீகனிஸ்ட்னு ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரானுங்க பொறுமையா. இது வந்து நார்த் சைட்ல அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. வீகனிஷ் இப்போ வீகன் மாதிரி வீகனிஷ் என்ன வருது வீகனிஷ் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ சிக்கன் சாப்பிடுவீங்க நார்மலா, ஒரு சண்டேன்னு சாப்பிடுறேன், 1 கிலோ மொத்தமா உங்க வீட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் 3/4 கிலோ ஆக்குங்க. சரி, அதுக்கு அடுத்த வாரம் 1/2 கிலோ ஆக்குங்க. சரி, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கம்மி. ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பீங்கன்னா ஒரு 5 டீயா குடிங்க. 5 டீ வந்து பிளாக் டீ. நல்ல புள்ள மாதிரி தெரியுது. இதுலயும் பிரச்சனை இருக்கா? இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஆனா இது வீகன்ஸ் வந்து கொடுமையா அடிக்கிறானுங்க, அதனாலயே இது பிரச்சனை இல்லைன்னு நம்ப முடியுது. ஆமா, இது கூட தப்பா தெரியல, முடிஞ்சாலும் கம்மி பண்ண தப்பு மாதிரி விட்டுறாத, குறை வேணான்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பால் எதுக்கு மெயினா சொல்றோம், புரோட்டீன் அளவுக்காக அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல நீங்க கன்சியூம் பண்றது வேற எதுனா ஒண்ணா கன்சியூம் பண்ணிக்கோங்க. புரோட்டீன் தான் உங்களுக்கு முக்கியம்னா, இப்போ ஒரு நாளைக்கு எதுக்கு கிரீன் டீ குடிங்க, கிரீன் டீ கூட போகணும், கட்டன் காப்பியா குடிங்க, வெறும் பிளாக் டீயா குடிங்க. இப்படி போறதுல வந்து எனக்கு பெருசா பிரச்சனை தெரியல. நான் வந்து இப்போ வீகனா நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்களே, முடிவு பரவாயில்ல எடுக்கிறாங்களே, வீகனிஷ் நல்லா இருக்கு. வீகனை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் இனிஷியேட்டிவ் வீகன் இல்லைன்னா இது ஒண்ணுதான் தெரிஞ்சு. அப்போ இப்படி பார்க்கும்போது ஹிந்துஸ்ல தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஆமா, கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ்க்கு இது வேலை செய்யறது இல்ல. ஆமா, மோஸ்டா இது வந்து அமெரிக்கன்ஸ்க்கு தான் அதிகமா வேலை செய்யுது. பிரெஞ்சு சைடுல எல்லாம் இது வேலை செய்ய மாட்டேங்குது. சீஸ் பட்டர் அங்க முக்கியமான ஃபுட். சொல்லு நல்ல விஷயம், இப்படி சொல்லு சயின்டிஃபிக்கா. சீஸ் பட்டர் வந்து பிரெஞ்சுக்கு அது பேர் என்ன,
குசின் அவங்க குசைன்ல வந்து அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அவங்க வந்து ஓடி எங்க பக்கம் வந்து உய் நம்பிச்சு விட்டாங்க அவன். அதனால அவனுக்கு வந்து இது அடாப்ட் பண்றது வந்து இவனுக்கு வந்து பீஃப் சாப்பிடுற அமெரிக்கன்ஸ் வந்து சீஸ் பட்டர்லாம் நான்வெஜ் அப்போ. ஆமா நான் வீகன். கஷ்டம் எதுவுமே கிடையாது, தேன் கிடையாது, பருத்தி ட்ரெஸ் போட முடியாது. ட்ரெஸ் கூடவா? பருத்தி அது கம்பளி சாரி அது போட முடியாது. அது ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த ஏதோ ஒரு புழுல இருந்து அது பிச்சை எடுப்பாங்களாம். அதனால வந்து பட்டு புடவை அப்படிதானே. நீ பட்டு புடவை நடக்க பட்டும் அவனுக்கு ஆப்போசிட் தான். ஆமா பட்டு புடவை வேற லெவல் டார்ச்சர் பண்ணுவான் செய்யறதுக்கெல்லாம். வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு கொடுமையான ப்ராசஸ் அது. ஸோ வந்து நிறைய இந்த மாதிரி அவனுங்க டச் பண்ற இடம் அதிகம். லெதர் செப்பல்ஸ், லெதர் ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ், பேகு. சரி இப்போ அவனுங்க வாழ்க்கை நல்லா இருக்கா? வீகனை ஃபாலோ பண்றவங்க வாழ்க்கையை அதான் போட்டு செலவு அதிகம் அப்படின்னா பணக்காரங்க மட்டும் தான் பண்ண முடியுன்றா. அப்படி வரியா? இது எப்படி வருது? சில கிளாஸ் மட்டும் தான் ஃபாலோ, மிடில் கிளாஸ் வந்து பாசிபிள். சரி இப்போ ஒரு மனசார ஒரு விஷயம்னா எல்லா ஜனங்களுக்கு தானே போய் சேரணும். அது அப்படின்னா புத்தர் சொல்றதானே வரும், ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு வச்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்தா ஃபினான்ஷியலா சிக்கன் பிடிக்கும்னா நான் அதிகமா சிக்கன் தின்னா எனக்கும் பிரச்சனை தானே. ஆமா அந்த லெவலுக்கு தான் ஆசையை துன்பத்துக்கு காரணம். ஆமா நம்மளே அதை பண்றது இல்ல. நம்மளே ஒரு லெவலுக்கு நமக்கே தெரியும். இதுக்கு மேல இல்ல. இப்போ நிறைய வந்து இந்த ஃபுட் கீஸ் அப்படிங்கிற கல்ச்சர்ல வந்து பிரியாணி அடிச்சு நோத்தி சாப்பிடுறது அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம இதுக்கு செட் ஆகுமா அதெல்லாம் இருக்கு. பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா அந்த இடத்துலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆசையை துன்பத்துக்கு காரணம் வருமோன்னு தோணும். இது வந்து ஒரு பைட் எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்ல. ஒருத்தன் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்னுகிட்டு நீ வந்து ஒரு கண்ணுக்குட்டி உடவை தின்னுட்டு இருக்க சந்தோஷம் தானே. இளையராஜா டீ அப்படின்னு போட்டாதான் வந்து டே போகுங்கிற அளவுக்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சொல்றதுன்னா இப்போ உலகம் அப்படி. இப்போ என்னன்னா ரீசெண்டா பிராண்ட் ஸ்டூவர்ட்னு ஒருத்தரோட புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். 1960s இது ஹிப்பியாக இருந்தவர். அந்த இதில் வந்தவர். அவர் இப்போ ரொம்ப 80 வயசில் அந்த புக்கை எழுதுறாரு. உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு, நான் எப்படி மாறினேன்னு சொல்லிட்டு இருந்தார். நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி பேசுகிறாரு. பேசும்போது பயங்கர கோவம். அதனால் வந்து உலகம் அழிய போகுது எல்லாம் சரி பிரச்சனை பண்ணுறாங்க. நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நியூக்ளியர் சயின்டிஸ்ட்கிட்டலாம் பேசினேன். நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நியூக்ளியர் ரியாக்டர் தான் உலகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் ஷாக்கிங்கான மேட்டரை சொல்கிறேங்கிறான். படித்து பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட சொல்லும் போது இந்த கோலோ என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் பொல்யூஷனுக்கு மிகப்பெரிய காரணம் அக்ரிகல்ச்சருங்கிறார். இந்த ஃபார்ம் லேண்டுங்க எவ்வளோ அதிகமாக இருக்கோ மீத்தேனோட எக்ஸ்ட்ராக்ஷனோ கார்பன் டை ஆக்சைடோட அளவுகளோ ரொம்ப அதிகமாக பூமிக்கு போகும்போது வருது. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சரை ஸ்டாப் பண்ணால் சிட்டிஸ்லாம் பெருசாகணுங்கிறார். நம்ம எது பொல்யூஷனுங்கிறோமோ அது நல்லதுன்றான். என்ன சொல்கிறான்னா நீங்கள் கோலோ லிக்ன இந்த வேறு எந்தெந்த விதமான இந்த நம்ம பண்ணுறோமோ அதை விட பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் தான். நீங்கள் அது அதிகமாக கட்ட இங்கே கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய மாறுதல் அடையும். ஆனால் நான் சொன்னால் இது கோவப்படுவாங்க. நம்ம எது தப்புங்கிறோமோ சரி. இது எப்படி சொல்ல வர்றாருன்னா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம தாங்கிறார். நீங்கள் திரும்பி பேக்லாம் போக முடியாது. நீங்கள் இந்த சேவ் ட்ரீஸ் நீங்கள் போட முடியாது. உலகம் அழிய தான் போகுது. நம்ம அதில் கொண்டு வந்துட்டோம். அது எவ்வளோ லேட்டாக ஆக போகுதுங்க மட்டும் நம்ம தள்ளி வைக்க முடியுங்கிறார். இப்போ இவங்க இது மாதிரி இப்போ உலகமோ இப்போ இவங்க நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதுல என்ன சொல்றானுங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டார்டிங்கே இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டு இருப்போம். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா நான் இவ்வளோ நாள் வந்து நான் காரு பைக் ஓட்டாம 2 வருஷம் இருந்துட்டேன். என்னால நான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன்னு நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சைக்கிள் போயிட்டு இருந்துட்டு. ஆனா உண்மை எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எதுக்கு ஆரம்பிக்கிறான்னா அவன் மீட் ஈட்டர். சரி மீட் ஃபார்ம்ஸ் மீட் இப்போ வந்து ஒரு மாடு வருது. நீங்க சொல்ற அதே கான்செப்ட் தான். மாடு வளர்க்கணும்னா அதுக்கு எவ்வளவு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தேவைப்படுது. அது அதோட சாணத்துல இருந்து என்ன வாயு வெளியாகுது. இல்லை இது அந்த புக்கில் இதை பற்றிலாம் போட்டிருந்துச்சு. ஆனால் ரீசன்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு இந்த வெஜ்ஜு வீகனுங்க சாப்பிட்ற இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்னால தான் அவ்வளோ பொல்யூஷன் வருதுன்றான். இவனுக்கு அதை என்ன சொல்கிறானுங்கன்னா இப்போ வீகன்ஸ் வந்து இப்போ ஒரு மாட்டுக்கு இத்தனை ஏக்கர் ஃபுட்டு தேவைப்படுது அதோட லைஃப் டைம்ல. இப்போ நீங்க வந்து மாடு பிறந்தோடனே சாப்பிட முடியாது. ஒரு 10 வருஷம் இல்ல 12 வருஷம் வளர்க்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது கன்சியூம் பண்ற தண்ணியோட அளவு, அது எடுத்துக்கிற ஃபுட்டோட அளவு, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த தண்ணியே ஃபுட்டையும் நீ கன்சியூம் பண்ணும்போது கம்மியாகுதுங்கிறானுங்க. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு இன்னும் டக்குன்னு மூடுங்க தண்ணி சேவ் ஆகும்னா மழை நீரை சேவான்றான். இவனுக்கு என்ன சொல்றாங்க, டேய் அவன் சைனால ஃபேக்டரி கட்டி தள்ளுறான். வருஷம் வார்லயே உங்களுக்கு அவ்வளவு பொல்யூஷன் ஆகுது. அதெல்லாம் போய் எங்கடா ஸ்டாப் பண்ண போறீங்க? நீங்க என்ன தண்ணி சேவப்படாது அங்க ஒண்ணு போயிட்டு இருக்கே அப்படிங்கிறான். அதான் இவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாதுல்ல. நான் நினைக்கிறேன் இவங்களால எதெல்லாம் நோண்ட முடியுமோ அதை நோண்டுறாங்க. மிஞ்சி போன வாயில சாப்பாடை கட் பண்ணலாம். நம்ம பயந்தவனுக்கு அதுக்குள்ளே அங்க போய் இல்ல. எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசவே மாட்டாங்க வீகன்ஸ் அப்படிங்கும் போது. எனக்கு என்னமோ அவனுக்கு வந்து வெறும்
அனிமல் லவர்ஸ்ங்கிற டேர்ம் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்பர் கிளாஸ் துட்டு பாக்குற மார்க்கெட்டிங் விஷயம். ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து நான் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், அனிமல் லவ்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல போய் அனிமல் லவ்ங்கிற ஸ்டேஜுக்கு போயிருச்சு. இது இருக்கான்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில போஸ்ட் போடுறானுங்க, அது ஆனா ஃபன்னியா அவன்லயே சர்க்கேசம் பண்றானுங்க. என்ன சொல்றானுங்கன்னா வந்து மனுஷனோட ஸ்பெண்ட் பண்ற டயத்தோட மாடோட ஸ்பெண்ட் பண்ற டைம் என்ன சொல்ல வரான் உண்மையிலேயே இதெல்லாம் வருது. அப்போ மாடோட ஸ்பெண்ட் பண்ண மேட்டர் சொல்றான். அவன் வந்து அந்த அளவு எக்ஸ்ட்ரீமா சொல்லலாமோ, அவன் சொல்ற ஸ்லாங் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துது. இது வந்து ஆர்டிஸ்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தானுங்கன்னா என்னால அந்த எப்படி தேடி எடுத்து இன்னைக்கு நீங்க வந்து எல்ஜிபிடிக்கு ரைட்ஸ் பத்தி பேசுறீங்க, ஃபியூச்சர்ல நீங்க இந்த ரைட்ஸ் பத்தி பேசுவீங்கன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அது எப்படி பாக்குறதுன்னே எனக்கு தெரியல. இந்த ரைட்ஸ் வரணுமா, அவன் எல்ஜிபிடிக்கு ஒரு காலகாலமா போராடி இன்னைக்கு ஒரு நல்ல அது வேற. இது என்ன பேசிட்டு இருக்காங்க? அதாவது இது வந்து ஒரு அக்செப்டபிள் கரெக்டான விஷயம். மனுஷங்கும் போது ஒரு இதுவாது மனுஷங்கிறது வரும்போது அதுல வந்து ஜெண்டருக்குள்ள இருக்கிறது ரைட்ஸ்டா. மனுஷன் அனிமல் எப்படி வரும்? அது வந்து கடவுள் பார்த்தா திட்டுவாடா. அதான் அவன் என்ன சொல்றான்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அதை தப்பா பாத்தீங்கல்ல, அதே மாதிரி இப்ப நீங்க இதை தப்பா பாக்குறீங்கன்னு சொல்றான். அது எனக்கு பயமா பார்த்தாங்க. இப்ப வந்து இல்லங்க எல்லாருக்குள்ளயுமே அதுக்கான விஷயம் இருக்கு, நம்ம பார்க்க பயந்து சொல்லி நிறைய விஷயம் புரிய வைக்கிறாங்க. இது எனக்கு எந்த கணக்குல சேப்படி அம்மா நான் ஒரு மாடை லவ் பண்றேன்னு சொல்ல முடியுமா வீட்டுல? ஏன்பா அந்த பொண்ணு மாடு மாதிரி இருக்குமா? இல்லம்மா நான் மாடே லவ் பண்றேன்ப்பா போய் சொல்லு. உனக்கு இல்ல எரும மாடு தானே கிடைப்பாட்டியானா அதுக்கு எரும மாடு எந்த யார் அந்த எரும மாடுனா எரும மாடு தான் பாருங்கப்பா. இதுக்குதான் அந்த காலத்துல அது கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆரம்பத்துல பண்ணிருக்கோம். மழை பெய்யணும் கழுதையை கல்யாணம் பண்ணி இல்ல. ஹிஸ்டரியில ஏதோ குதிரை இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. யாகம் போட்டு குதிரையை வச்சுக்கிட்டு அஸ்வமேத யாகமா அதை பத்திலாம் கேள்வி பதறுவாங்க. ஹார்ஸ் செக்ஸ் இருந்திருக்கு. ஹார்ஸ் ஏன் செக்ஸ் சிம்பிள் ஆச்சுன்னு மெதுவாக புரிஞ்சுது. அது பாவம் புல்லு முளைச்சிட்டு அது அது அதுக்கு மலாக்கப்படுத்து அதை எட்டி பார்த்து அதை ஒரு சிம்பிள் ஆக்கி இப்படி விட்டா அந்த சப் குரூப் எல்லாம் உண்மையில நம்பி எல்லாம் இறங்கிடுவானுங்க போல. நாளைக்கு மாட்டெல்லாம் தோற பாரு மாட்டுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம எனக்கு அடுத்து வர்ற ஒரு சைல்ட் குரூப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதெல்லாம் பார்த்து இது உண்மைன்னு நினைச்சான். மாடு தம்பி அது நம்ம சாப்பிடலாம், வெளியே நீ சாமியா கூட கும்பிட்டுக்கோ பரவாயில்ல போட்டு இருந்துச்சு டாடி. ஐயோ ஏப்பா கடைசியில நம்ம பையன் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப நீ வந்து ஒரு இந்த பையனை கூட லவ் பண்ணிக்கோங்கிற அளவுக்கு மனசு மாறிக்கிட்டு இருக்கோம். டேய் நாளைக்கு நீ ஒரு மாட்டுக்கிட்ட கொண்டு வந்துடாதா அப்படின்னு கடைசியா நீ மனுஷன் தானே லவ் பண்ற அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்துடும். இது ஆனா இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு ஸ்டேஜ். ரொம்ப கம்மியான ஆளுங்க இருக்கானுங்க. எனக்குமே ஐடியா சார் புல்லட் ப்ரூஃப் சொல்லிட்டாரு. இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. 2200 மாட்டு கூட மல்லாக்கப்படுத்திக்கிட்டு மொரிஷியஸ் போயிட்டு இருப்பாங்க. இப்பயே நார்த்ல வந்து ஆடு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவனுங்க வந்து இதுக்குள்ளதான் வரமாட்டாங்க. அவங்க ஜெனரலாவே அவங்களுக்கு ஓட்ட கிடைச்சா போதும். அடடா இது வேற இருக்கா. அதே மாதிரி இப்போ நம்ம ஊர் படி இப்போ கில்ட் எந்த அளவு இருந்திருக்கு. அதாவது நம்ம வந்து அனிமலை கொன்னு சாப்பிட்டுருக்கோமா அப்படின்னா, இப்போ மெயினா வந்து பூமணியோட அந்த பிறகுல வந்து ஒரு இடத்துல அங்க எங்கேயுமே வந்து கொன்னு சாப்பிட்ட மாதிரி ஒரு மென்ஷனே இருக்காது. மாடு செத்து போயிடும் வந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. அந்த சீன் நான் படிச்சிட்டு இருந்தேன், அருமையா இருக்கும் அது. ஆமா. சோ வந்து அந்த இது வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒண்ணு இது வந்து நார்மல் லைஃப்ல இருந்திருக்கு. நார்மல் லைஃப்ல ஒரு மிருகம் செத்ததுக்கு அப்புறம் இறந்து சாப்பிட்றது இருக்கும். மிருகத்தை கொல்றதுங்கிறது எப்போ வருதுன்னா கடவுள் பலியில வருது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழி இல்லை, ஃபேக்டரியில சீக்கிரம் செய்யலாம்னு சொல்லும்போது கடற்கரை சாவடிக்கிற விஷயம் வந்துச்சு. இது எவல்யூஷன் தான். சரி எது கஷ்டப்பட்டுலாம் கொல்றீங்க, நாங்கள் தனியாக வெட்டிக்கிறோம் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு வருது. இதை வந்து நீ ரிவர்ஸும் போக முடியாது, லேப்லையும் பண்ணாலும் திட்டுறானுங்க. இல்லை இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் நமக்கும் சுமூகமா முடிச்சுக்கணும்னா ஒரே வழி வீகனிஷ் தான் எனக்கு தெரிஞ்சு. சரி குறைச்சிக்கிறான். அதாவது நான் தேவைக்கு அதிகமா சாப்பிட மாட்டேன். நம்ம விஜய் அண்ணன் மாதிரி வந்து 4 இட்லி வேணாம், 3 இட்லினா 3 இட்லியோ நிப்பாட்டிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ எனக்கு பசிச்சது அப்போ எப்பயாவது அந்த KFC தோணுச்சுன்னா மாஸ்டருக்கு ஒன்று வச்சுக்கிறேன், டெய்லி போற பழக்கத்தை கட் பண்ணிக்கிறேன். என்னால முடிஞ்சாலும் KFCங்கிறதெல்லாம் வந்து டெய்லி வந்து பாசிபிளா அப்படிங்கிறது முடியாது. இப்போ நம்ம வீட்லயே எடுக்கிறோம்னாக்கும் இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற ஸ்டேஜ் வந்து
கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான் சொல்கிறானுங்க. நார்மலாகவே நிறைய பேர் வந்து இப்போ ஓ சிக்கன் என்னாச்சுன்னா இப்போ இது எப்படி வருதுன்னா, இப்போ பீஃப் வந்து இப்போ இந்த பீஃப் பிரச்சனைக்கு அப்புறம் தான் நானே பீஃப் சாப்பிட ஆரம்பித்தேன். நிறைய பேர் பீஃப் சாப்பிட ஆரம்பித்தோம். அதில் என்ன அது வந்து சொல்லும், நீங்கள் எவ்வளோ தூரம் எதிர்ப்பை கூட்டுறீங்களோ அது மார்க்கெட்டிங் அதிகமாக ஏறும் அப்படின்னு ஒரு விஷயமான இருக்குது. அதனால் இது வந்து நீ குறைச்சிக்கோ நீ ஏற்றிக்கோ அப்படின்றாடுங்க. இல்லை, இவனுக்கு வந்து நம்ம ஊருக்கான ஸ்டைலில் அதை போர்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சமாவது வீகனிசம் உள்ளே வரும். இது வந்து நீ சொல்கிறத பார்த்தா இந்த பாலிடிக்ஸு கேஸ்ட் ரிலீஜன்லாம் கலந்து தானே இருக்கிற மாதிரி இருக்கிறதா நீங்கள் கேஸ்ட் தான் அதிகமாக தெரிஞ்சு. அதாவது நான் சொன்னேன்ல, இப்போ என்னால் நான் வெஜ்ஜுன்னு சொன்னால் என்னை தப்பாக பார்ப்பேன். நான் வீகன் சொல்லி இன்னும் சேஃப் ஆகிக்கிறேன். உன்னையோட ஒரு படி நான் மேலே போய்க்கிறேன். ஃபாரின் கல்ச்சர் அப்படின்றது. சரி, இப்போ இவங்க ஹெல்த் கன்சர்ன்ஸை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க? அதாவது மட்டன் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கொழுப்பு சேரும், வெஜ்ஜில் வராது மாதிரிலாம், அது மாதிரி ஏதாவது இதெல்லாம் ஜென்ரலா சொல்றதுன்னு வச்சுப்போமே. ஒரு நியூட்ரிஷியன் வந்து என்ன சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு வீகனை பார்த்து, உன் சிலபஸ்ல அது இல்லைன்னு சொல்ல வரான். உனக்கு அது சொல்லியே கொடுக்கல, உனக்கு தெரியலங்கிறான். இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சாலும் எம்பிபிஎஸ் படிச்சவன சொன்னா கூட பரவாயில்ல, நியூட்ரிஷனுக்கு தனியாவே பாரு, அண்ணனுக்கு அது கூட தெரியல. இல்லை, இப்போ ரீசெண்டாக கொரோனாவில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுங்கிறவங்களுக்குலாம் இம்யூனிட்டி அதிகமாக இருக்குலாம் சொல்லி விஷயம் ஆரம்பிச்சது. அப்புறம் கொரோனா வந்தவங்களுக்கு வந்து சிக்கன் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க, நான்வெஜ் இன்டேக்லாம் எடுத்துக்க டாக்டர் சொன்னாங்க, அது கடுப்பாக இருக்கலாம் சொல்லலாம் போஸ்டெல்லாம். இப்போ மெயினாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வீகனில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அவங்க பேக்கன்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல. ஆமாம், அந்த ஃப்ரைடே பேக்கன்ஸ் அது வந்து வீகனில் ஈஸியாக செஞ்சிடறாங்க. அதே மாதிரி அதுல அவங்க அளவும் கம்மியா, நம்மள மாதிரி மசாலா போட்டு அப்படிலாம் இல்ல அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஈஸியா வந்துருது. அதே மாதிரி ரொம்ப வருஷமா இருக்கானுங்க. ஆமா, அங்க வந்து வீகன்ஸ் வந்து ரொம்ப வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது 20 வருஷமா வீகன் இல்ல உசுரோட யூடியூபரே அவட்ட வந்து நான் 20 வருஷமா வீகனா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கும். இதுல நடுவுல வந்து கொஞ்சம் தேடும் போது இதுல கொஞ்சம் சப் கேட்டகரி எல்லாம் ஜாலியா கிடைச்சது. 2-3 கிடைச்சது. அதுல ஒண்ணு வந்து இந்தியன் சப் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரா வீகன் அப்படின்னு வந்து ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு. அப்படியே சாப்பிடுவாங்களா பச்சை காய்கறியா? அது கூட பரவாயில்ல. அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல எப்படி இருந்திருக்கானுன்னா, மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிட மாட்டாங்கன்னா, சரி அதுவா விடுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை தான் எடுத்து சாப்பிடுவோம். பறிச்சா வந்து மரங்களுக்கு வலிக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. மரமே சிரிக்க மாட்டாங்க பண்றீங்க. அந்த ராவிகன்கிறது வந்து இப்போ வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்குதுன்னா, ஒரு 20 டிகிரியோ 25 டிகிரியோ சொல்றானுங்க. அதுக்கு மேல ஹீட் பண்ண மாட்டானுங்களா ஃபுட்டை. அதிகமா ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மரமே வந்து கொடுத்தா நாங்க வாங்கிப்போம், நாங்க மரத்துக்கிட்ட போக மாட்டோம். அடங்கொன்னியாடே இருங்கடா, உங்களுக்குலாம் திமிருடா உங்களுக்கு சீரியஸா. இது வந்து இப்போ நம்ம கல்ச்சர்ல உள்ளுக்குள்ள வரும்போது, ஏசியாக்குள்ள வரும்போது வந்து இந்த ஜெயின்ஸோட மிக்ஸ் ஆகும் போது ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுது. ஆமா, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா? ஜெயின்ஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. 6 மணி 7 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க அவங்க. ஆமா, அதே மாதிரி இந்த பூமிக்கு அடியில விளையிற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இந்த கிழங்கு, அதாவது அந்த ஃபுட்டு வந்து அந்த செடி வந்து சாப்பிடுற பொருளை வெளியில தரணும். மண்ணுல இருந்து தோண்டி அவங்க எடுக்கிற மாதிரி, மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்துலலாம் சில நாட்டுல மண்ணையே அடிச்சு சாப்பிட்டு இருக்கானுங்க. ஐரிஷை வந்து இந்த பொட்டேட்டோ ஹீட்டர்னு சொல்றதுக்கான காரணமே ஒரு காலத்துல அயர்லாந்து மிகப்பெரிய ஃபேமைன். வெறும் இந்த உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிட்டு பொழைச்சி அமெரிக்கன்ஸுக்கு இமிகிரண்டா வந்தவங்களை பார்த்து இப்போ வரைக்கும் இந்த பொட்டேட்டோ ஹீட்டர்ஸ்லாம் காண்டாயிருவானுங்க அவனுங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க ஐரிஷை பார்த்து. ஏன்னா பொட்டேட்டோ தான் அவங்களை காப்பாத்துறதே ஒரு காலத்துல. இதெல்லாம் நாடு ஃபுல்லா ரொம்ப, நம்ம ஊர்ல இந்த பாலைத்திணைன்னு ஒரு பஞ்ச வரலாறுலாம் இருக்கு. அந்த பாட்டெல்லாம் படிச்சு அழுதுருவேன். சாப்பாடுக்கு வழி இல்லாம அம்மா அப்பாலாம் எலும்பும் தோலுமா கிடந்தாங்கன்னா, நம்ம ஊர்லலாம் 10-12 வருஷம்லாம் மழை இல்லாம இருந்தெல்லாம் ஹிஸ்டரியில் இருந்துருக்குன்றானுங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் மகாவீர் வாழ்ந்த டைம்ல நல்லா வாழ்ந்துருப்பாரு. அவர் ராஜா கையில கொடுத்துருப்பாங்க, ரூட்லாம் சாப்பிடாதீங்க இருப்பாங்க. அதெல்லாம் கஷ்டம் வந்தா தெரிஞ்சிருக்கும். இல்ல மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு சில பேர் வேற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு இது இஸ்லாம்ல வந்து ரொம்ப மேட்டர் பிடிக்கும். இந்த ஹராம் மேட்ரு வந்து ஹலால் மேட்டர் இருக்குல்ல, ரொம்ப என்ன விஷயம்னா, அவங்க இஸ்லாம் வந்து அந்த பாலைவன ஏரியாவில் வந்து அக்ரிகல்ச்சரே வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களால் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே இல்லை, நான்வெஜ் இது மிருகத்தை தான் கொல்லணும்னு வரும்போது நபி சொல்றாரு, நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதை கொல்லுங்கிறாரு. இது எனக்கு ரொம்ப வலிக்காம கொல்லுங்கிற ஒரு விஷயத்தையும். இது எப்படின்னா அவங்களுக்கு சாய்ஸே நான்வெஜ் தான். புரியுது.
இப்போ அந்த இடத்துல இந்த வெஜ் இருக்கிற ஊரா இருந்தா அங்க போங்கன்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு இது ஒண்ணுதான் இருக்கும்போது நாங்க கடவுளை மன்னிப்பு கேட்டுட்டு கொள்றோம் அப்படின்னு போது இது நல்ல விஷயமா இருக்குன்னு தோணுது. ஸோ இதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல, நீங்க சொல்ற எதுவுமே அதாவது எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் படிச்சு அர்த்தம் படிச்சு மன்னிச்சுக்குங்க கடவுளே, வழி இல்லை சாப்பாடுக்கு நான் சாப்பிட்றாம இருக்கேன் கழுத்து அது கரெக்டாக ஓகே ஓகே அது பார்க்கும். ஏன்னா கொள்றதையும் கொண்டுட்டு மன்னிப்பு கடவுள்கிட்ட கேட்குறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சாரி பாய்ஸ். ஜெயின்ஸ் வந்து வீகனா மாறும்போது ஒரு பெரிய இது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப கம்மியாது, இன்னும் அதிகமா. ஆல்ரெடி உனக்கு கிழங்கு வெங்காயம் பூண்டு இந்த இன்னும் கூட ஆப்ஷன் கம்மியாகுது. அவனுக்கு இவ்வளவு நாள் இருந்ததே இந்த பால் சீஸு பட்டரு இதெல்லாம் தான் வந்து ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்க மாதிரி, ரிச் இது இருக்க மாதிரியான விஷயங்கள். அதுவும் கம்மியாகும் போது அவனுக்கு மிச்ச காய்கறிகள் அதிகமாக சாப்பிட வேண்டிய தேவை வந்துடுது அவனுக்கு. இப்படி பார்த்து பார்த்து தின்னா எங்கடா டைம் இருக்கு அவங்களுக்கு? நான் பச்சை இருக்க நம்மளாம் ஓடுறோம், காலைல அம்மாவோட இட்லியை திங்குறோம், வெளியில போய் நம்ம ரூம்ல இருக்கிற பசங்கலாம் புரோட்டா சாலாம் தின்னுருக்காங்களா, நீ கோழி மிச்ச சக்கையில ஒரு குழம்பு ஊற்றி கொடுப்பானுங்க. ஒருவேளை நல்லா துண்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து நீ உன்னால சூஸ் பண்ண முடியுமா காய்கறி எப்படி ஒரு இடத்துலயாவது? ஹோட்டல்ல என்ன இருக்கோ கொடுக்கணும் இல்ல. ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி கடைக்கு போகும்போது எதுனா இருந்தா கொடுங்க சொல்லுவாரு, இது இருக்கு என்ன கேட்கிற வெயினே சாம்பார் இல்லப்பா சட்னி போட்டு இட்லி இருக்குல்ல, வெறும் இட்லியாவது. எந்த 90% மக்கள் எப்படி திங்குறாங்கன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இவனுங்க சொல்றதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ்க்கே வந்து செட் ஆகாது. ஏன்னா ஃபாரின்ல ப்ரோமோட் பண்ற எல்லா வீகன் ஆக்டிவிஸ்டும் தெளிவா சொல்றாங்க, நீங்க வந்து புரோட்டீன்ஸ்க்கு பவுடர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது. அதை பத்தி இந்தியால பேசுறதே கிடையாது. இவனுக்கு வந்து நீங்க வந்து இந்த புரோட்டீன் வந்து இதுல கிடைக்காது, அட்லீஸ்ட் கிடைச்சாலும் இப்போ வந்து 100 கிராம் 200 கிராம் கொண்டக்கடலை சாப்பிட்டாதான் இவனுக்கு சொல்ற புரோட்டீன் கிடைக்கும். ஃபாரின் என்ன பண்றானுங்க, அந்த அளவுக்கு ஒரு பொடியை கலந்துக்கிறானுங்க, புரோட்டீனை கலந்துக்கிறானுங்க. அவனுக்கு ட்ரிங்கோட இப்போ ஜூஸ் குடிக்கிறானுங்க, அந்த ட்ரிங்க்ல புரோட்டீன் அவனா வீடியோ போட்டுருவானுங்க. உங்களுக்கு அதை பிடிச்சிக்கல. நான் அவனை கவனிச்சேன், இவங்க அமெரிக்கன்ஸ் இந்த ஜிம் வீடியோலாம் நிறைய போடுவாங்க, உடம்பு எப்படி பாதுகாத்து பொடி சாப்பிட்டுங்க. ஆனால் கொரோனா வந்தப்போ நம்ம ஊர்ல கம்மியா செத்தாங்க, அவங்க ஊர்ல அத்தனை பேர் கொத்த கொத்த போனாங்களே, என்னத்தை அப்படி காட்டினாங்க இந்த வீடியோஸ்ல உடம்பு பாதுகாத்துக்கு புரியல. அதாவது அது அவங்க அந்த விஷயங்களும் இருக்க வாய்ப்பு. அவனுங்க அது மசில் சேர்த்துற வேலையை பார்த்துட்டு உள்ள பாடியில இம்யூனிட்டிங்கிற மேட்டர் மறந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க எலும்பு தோலமா இருக்கு, ஆனா இம்யூனிட்டி இருக்கு அவனுங்களுக்கு. இல்ல நம்ம ஊர்ல இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்டே நான்வெஜ் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நான்வெஜ் ஃபுட் தான் கொடுத்தாங்க. ஸ்கூல் படிக்கும் போது இந்த முட்டை சாப்பிடுங்க யாரும் டிடியில முட்டை லோகா NGC நேஷனல் எக் NEC GC தான் வரும். நான் இன்னைக்கு முட்டை சாப்பிட்டேன்னு ஒரு சின்ன பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவான். என்னப்பா அவ்வளோ ப்ரமோட் பண்ணாங்கன்னா என்னம்மா முட்டைக்கெல்லாம் ஆடு வருதுன்னு. அப்போ அது ₹1 எட்டனாகும். ஆனால் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இந்தியாவில் முட்டைங்கிறது. அமுலும் நேஷனல் எக் கார்பரேஷனும் பயங்கர ஆடு போடுவானுங்க அப்போல்லாம். அது கவர்மெண்ட்டே நிரோத்து கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணிச்சு. அது இந்தியாவில் நடந்துச்சுதான். இவனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டானுன்னா, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னா எப்படி வந்து இன்க்ரீடியன்ட்ல இது இல்லை இது இருக்குன்னு எப்படி சூஸ் பண்ணுறது? சிப்ஸு நான்வெஜ்ஜுங்கிறானுங்க. சிப்ஸ் நான்வெஜ் அதோட அந்த கிறிஸ்பினஸ் போகாம இருக்கிறதுக்காக வந்து பன்னியோட கொழுப்புல இருந்து ஒரு விஷயத்தை ஆட் பண்றாங்க. அது வந்து பன்னியோட கொழுப்புன்னு டைரக்டா மென்ஷன் ஆனாலும் ஏதோ ஒரு இது கெமிக்கல் நேம் சொல்றானுங்க. அது வந்து பன்னியோட கொழுப்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம். அது வந்து உருளைக்கிழங்குல கலக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இப்போ நாம நார்மல் உருளைக்கிழங்கு சிப்ஸ்க்கும் அந்த பாக்கெட்டட் உருளைக்கிழங்கு சிப்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஒரு வேற லெவல்ல இருக்கு அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராவா கரமுரன் இருக்கும், ஒரு மாதிரி சமையா இருக்கும்ல சாப்பிடும்போது. இல்ல பன்னி கொழுப்புல ஒரு சின்னதா ஒரு சொல்லிக்கிறேன். இந்த மங்கள் பண்டே தெரியுமா? அவரு மங்கள் பண்டே அவர் மிகப்பெரிய போராளி. இந்தியா அவர் இண்டிபெண்டன்ஸ்ல முறை போராட்டம் பண்ணவர். அவர் இந்தியன் ஆர்மியில இருந்தார், பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்தாரு. என்ன ஆயிருக்குன்னா, அப்போ அந்த கன் இருக்கும்போது இந்த கன்னுக்கு ரவை போடுவாங்க. அப்போ ரவை போடும்போது நாக்கில் வந்து அந்த ரவையை வச்சுட்டு உள்ளே போட்டு அடிக்கணும் போல. அந்த ரவை வந்து வேலை செய்யணுங்கிறதுக்காக பண்ணி கொழுப்பை வந்து மேலே தேய்ச்சி வச்சுப்பாங்க போல, புல்லட் போய் ரவை மேலேயும். அதை நாங்கள் நாக்கில் வைக்கும் போது அதை நாங்கள் உள்ளே எடுத்துக்கிற மாதிரி ஆகுது, அதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற பிரிட்டிஷ்காரங்கிட்ட. பிடிக்காங்க பாரு, வாருக்கு போகிறோம், பிரச்சனைலாம் இருக்குது, பண்ணி கொடுப்பெல்லாம் கேட்காத, இப்போதைக்கு தான் சயின்ஸ் இருக்குது. இல்லை நாங்கள் வந்து ஆகிருந்தேன் சாப்பிட சொன்னா கேளு மங்களு பிரச்சனை பண்ணாரு. இல்லை இதே தானே அப்போ இந்த முஸ்லீம்ஸும் சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் வீகன் அந்த டைம் பிரச்சனை பண்ணி அவன் அந்த வந்து இந்திய போராட்டத்துக்கு சுதந்திரம் பண்ணல. நான் பண்ணி கொடுப்பேன் நாக்கில் வைக்கப்பட வீகனா வந்திருக்கான். என்ன பண்ணாங்க, இது பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. யாருமே அந்த டைமில் இந்தியாங்கிற லேண்டே இப்போ கிடையாது. அவன் காசுக்கு வேலை பார்த்துருக்கான்.
முடியாது சார் போட்ட பண்ணவனே அவன் ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ தூக்கி பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. மற்றவனா பார்த்துருக்கான் இந்த மேட்ரை வெளியே சொன்னால் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவர் நம்ம வரும்போது ஒரு பெரிய போராளியாக பண்ணி விட்டுறலாம். ஒரு மங்கள் பாண்டிய மங்காளு அமீர் கான் படம்லாம் எடுத்தாரு. அது அமீர் கான் தான் எடுத்தாரு. அவருக்கு உண்மை தெரியுமா அதான் தெரியல. ஸோ இந்த போர்க்கு சாஸ் சொல்லும் போது இது வந்து நீ வா சிப்ஸ் வந்து நான்வெஜ். அதனால நீங்க சூஸ் பண்ணும்போது அந்த இது சப்ஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக். இப்போ நான் ஒரு பொருள் எடுக்க போறேன்னா அவசரத்தில் எடுத்து போட்டு வருவேன். மிஞ்சி போனா மேனுஃபேக்சர் டேட் தான் பார்ப்பேன். ஆமா, அதுக்கு மேல பார்க்க மாட்டேன். இப்போ என்ன தான் பார்ப்பேன். சில சிப்ஸ் 50 ரூபா இருக்குது, லேஸ் 10 ரூபா, சில பாக்கெட்லாம் பெருசா எடுத்தா 40 ரூபான்னு போட்டிருப்பான். அக்கா சின்ன பாக்கெட் போல இது. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறேன்னா ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா இன்கிரீடியன்ட்ல என்ன இருக்கு அதுல என்ன அப்படியே என் மைண்ட்ல அதுதான் முதல்ல நிக்குது. நான் இந்த புக்கு படித்தேன், சுகர்னு ஒரு புக்கு படித்தேன். ரொம்ப தெளிவாக போட்டிருப்பான். நீங்கள் எதை வேணால் எடுங்க, எல்லாத்துலேயுமே சுகர் ஆட் பண்ணியிருப்பான். அது மிகப்பெரிய நல்ல லாஜிக்கான புக்காக இருந்துச்சு. சுகர் எல்லாத்துலேயுமே நீங்கள் லேஸில் ஏன் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுறான்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா சுகருங்கிறது சைக்கலாஜிக்கலாகவே சுகர் கண்டென்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹாப்பினஸ்ங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வருது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த அடிக்ஷனுக்காக நாங்கள் சுகர் தான் ஆட் பண்ணுறோம்னு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. அது எப்படி எந்த அளவுக்கு போகும்னா, ஒரு சாக்லேட் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா சுகர் லெவலை வேற நம்பரில் ஆட் பண்ணி சின்ன குழந்தைங்க டெஸ்ட் பண்ணுவாங்களாம். கூப்பிட்டு சாக்லேட் 4 சாக்லேட் கொடுப்பாங்களாம். சாக்லேட் கொடுத்துட்டு மறுபடியும் அதே 4 கொடுக்கும்போது எந்த சாக்லேட் குழந்தைங்க அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்பாங்களாம். அதிகமாக சூஸ் பண்ண சாக்லேட் சுகர் லெவலை நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஃபுட் மேக்கிங்கே பண்ணுறாங்களாம். அதனால தான் நீங்கள் அது குறுக்குற நீங்கள் ஒன்று கை வச்சிங்கன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு டேஸ்ட் இல்லை. பல பில்லியன் சயின்ஸ் அங்கே வேலை செய்யுது. உங்களை அடிக்ட் ஆகணுங்கிற நம்பர் அவங்களுக்கு தெரியுன்றான். அது படிச்சுட்டு அறந்துட்டேன். ஸோ இந்த மேட்ரு இதனால தான் அமெரிக்காவில் டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு தானா. இதில் இந்த வீகன் நான் வீகன்லாம் வரல, அவன் போகிற ஸ்கெட்சே வேறு. இவங்களை ஏன் கவர்மெண்ட் பேன் பண்ணலன்னா, ஃபுல்லாக இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் ஃபண்டு பண்ணுறதே இந்த சுகர் கம்பெனிங்க தானே. உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான வியாபாரம் போயிட்டு இருக்கு சுகர் இண்டஸ்ட்ரி. இப்போ கோக் பெப்சி என்ன உங்களுக்கு சக்கரை தண்ணி தானேங்க, உலகம் ஃபுல்லாக விற்கலையே அவங்களுக்குன்னா. என்ன சொல்கிறேன்னா, கோக் ஆரம்பிக்கும் போதே மொதல் விஷயம் சாதம் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தானே. இன்னும் எனக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் வந்தால் தான் இன்னும் 4 பாட்டில் வாங்குவான். நீங்கள் தண்ணி ஒரு பாட்டில் குடிச்சு பாருங்க, ஆனால் கோக்கு பாருங்க அடுத்த பாட்டில் உங்களுக்கு கேட்கும். சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அங்கே உங்களுக்கு வியாபாரம் முடிஞ்சு போயிருதுல. ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆசைப்படுறதுக்கு சுகர் தான் ஒரே வழின்றான். ஸோ என்ன சொல்கிறான், நீங்கள் காரமாக நீங்கள் எது வேணால் வாங்க பேக்கெட் ஃபுட்டு, உள்ளே பாருங்கள் சுகர்னு வார்த்தை எல்லாம் இருக்காது. ஏன் உங்களுக்கு சுகர் தேவை லேசில் அப்படிமா. உங்களுக்கு சக்கரை இருக்குங்கிற ஃபீலே இருக்காது. ஆனால் சுகர் ஓரளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு எல்லாத்துலேயுமே போட்டு டயபெட்டிஸ்க்கு அதிகமான காரணம்னா அப்புறம் தான் இப்போ ஊரில் இதெல்லாம் இருக்கு போலையே. இது நம்ம பேசுகிற சண்டைக்கெல்லாம் விட உண்மையான ஸ்கெட்ச் இதுதான். இன்னைக்கு ஏன் இந்தியாவுக்குள்ள டயபெட்டிஸ்லாம் ஒரு காலத்தில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. எங்கள் அம்மாவே மாதத்துக்கு 4000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குது, இன்சுலின் டெய்லி போட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க நார்மல் சாப்பாடு தான். இப்போ எனக்கு 90% சான்ஸ் இருக்குன்ற அம்மா அப்பாவுக்கு இருக்கிறனால இப்போ நான் எங்கே போவேன் போ. இப்போ நாளைக்கு நான் மாதம் ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கணும். அவன் 6 மணிக்கு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, திருப்பி ஒரு பிரேக்கில் திருப்பி ஒரு டெஸ்ட்டு, திருப்பி ஒரு டெஸ்ட்டு. இது அப்படி பார்த்தா சுகர் பயங்கர ஒரு ஸ்கெட்சில் இருக்கு. அது சுகர் இவனுங்க வெஜ் நான்வெஜ்ன்றாங்களா, அதில் சேர்க்குறானுங்க சுகர் அதுவும் பேசுறானு லைட்டா அந்த எலும்பு சேர்க்கிற அந்த விஷயங்கள் அது. ஆனா அதுவும் ஸ்பெஷலா பின்னாடி இன்கிரீடியன்ட் தான் பார்க்க சொல்றானுங்க. என்னன்னா இதெல்லாம் ஒரு குரூப்ல பேசிக்கிறானுங்களா, அது யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரிய வருது? இதெல்லாம் போய் பாருங்க. இப்போ தமிழ்நாட்டுல அதிகமா ஆக்டிவ்ல இருக்க ஒரே ஒரு முக்கியமான அண்ணா அரவிந்தன். அவன் மிகப்பெரிய பவரா, உண்மையில பெரிய பவர் இருக்கு. ஒரே ஒரு பையன் தானப்பா, ஒரே ஒரு வீடியோ இன்னும் அவ்வளவு பெரிய பவர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு இப்போ எந்த அளவு அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றேன்னா, அவரோட ஃபேஸ்புக் ஹேண்டில், இன்ஸ்டா ஹேண்டில், அதுல கமெண்ட் பண்றதுக்கு, ரிப்ளை பண்றதுக்கு, மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஆள் வச்சிருக்காரு. அவரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியலையா? ஏங்கப்பா ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம தான் கொடுக்குறோம். ஏங்கப்பா அவரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால கம்பைன் பண்ணுறதுக்கு, ரிப்ளை பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆள் வச்சிருக்காங்க. நம்ம சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் வேற லெவலில் அங்கே வேலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்பெயின் மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க. எப்படின்னா, நீங்கள் அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆகலாம் வாங்க, உங்களுக்கு எப்படி அடுத்தவங்களை போய் பேசுறது. அனிமல் ஆக்டிவிஸ்ட் வீகன்ல உள்ள வருதா, கேட்டகரிக்குள்ள வருதா? இது சொல்லு, இது பெரிய ஸ்கெட்ச். அனிமல் ஆக்டிவிஸ்டும் வீகனும் ஒரு இதில் வருது. இல்லை, இவனுங்க எந்த ஸ்டேஜுக்கு போகிறானுங்கன்னா, நாய்க்கு வீகன் ஃபுட் கொடுக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு போகிறானுங்க. இப்போ மனுஷனுக்கு கொடுக்குற வரைக்கும் ஓகே. நாய்க்கா இப்போ அவன் ஒரு நாய் வளர்க்குறாரு, அவனு சொல்லக்கூடாது தப்பு. சரி, இப்போ இதை சொல்லு. அப்போ நாய்க்கு தான் நீ டாக்ஸ் தானே பண்ற. இப்போ நமக்கு சாய்ஸ் இருக்கு, நாய்க்கு எது சாய்ஸ்? இப்போ இது தப்பு இல்லையா? அது பேசுறதுக்கு அவனுக்கு தயாராகவே இல்லை. இது அவங்க பேசுற மொராலிட்டி இப்போ நான் கேட்குறேன். அவனுக்கு பண்றதுக்கு, அதாவது ஒரு லாஜிக்கலா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நமக்கு டைஜஷன் சிஸ்டம் இல்லைங்கிறான். சரி ஆமா இல்ல, நான் ஓவர் குக் பண்ணி சாப்பிடுறேன், எனக்கு பல்லு சாப்பிடுற மாதிரி இல்ல, நான் சாப்பிடல. அதுக்கு பல்லு இருக்கு, அதனால ராவாவும் சாப்பிட முடியும். ஆனா அதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்னா அந்த கொஸ்டினை இக்னோர் பண்றதுல தான் தெளிவா இருக்கானுங்களே தவிர அதுக்கு பதில் கொடுக்க. நாய்க்கு வீகன் சாப்பிட விக்கலாம்ல, ஆன்டிக்கெல்லாம் வாங்கிட்டு போவோம்ல, ஜிம்மிக்கு அந்த டப்பா கொடுக்கும். நான் வீகன் வேணாம், வீகன் கொடுக்கும் ஜிம்மிக்குன்னா அதுதான். நாயில சைவ நாயா? நாயே நீ சைவ நாய் இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை, வீகன் நாய் இன்னும் போயிடுது. சரி அப்போ சாப்பிட்டா ஆயிராதா சைவன் சாப்பிட்டா? நான் ரேசிஸ்டா வீட்டை பாதுகாக்க அது பாட்டு சைவன் சாப்பிட்டு கோவமே வராம நீங்க பாட்டு போய் அவனுக்கு வந்து பெட்டுங்கிற விஷயத்தை எப்படி கொண்டு போறானுன்னா நீங்க காசு கொடுத்து வாங்க கூடாது, அடாப்ட் பண்ணுங்கிறானுங்க. இப்போ ரோடு நாய் அடிபட்டு ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும், அந்த விஷயத்த அடாப்ட் பண்ணி வளங்க. நீங்க பெட்டுங்கிறது வந்து காசு கொடுத்து வாங்க கூடாது, அடிமைத்தனத்தோட நேரம் புண்டை எங்கடா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து வாழ்றதுக்கு எனக்கு புரியல. ஆபீஸ் போவீங்களா? எனக்கு என்ன டவுட்னா இவனுங்க ரெஃபர் பண்ற எல்லாமே ஆர்டிகல், அந்த ஆர்டிகல் இவன் எழுதுறான் தான் இவனுங்களே தான் எழுதுவானுங்க போல வேற வேற பேர்ல அடிச்சு நோக்கி ஆர்டிகல். நீங்க ஒரு விஷயம் தேடினீங்கன்னா இப்போ நீங்க இந்த மைக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெக்கார்ட் ஆகிற மைக்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பிராண்ட் பேரை போட்டு வீகன்னு தேடினீங்கன்னா அதுக்கு ஒரு 10 ஆர்டிகல் கம்பல்சரியா இருக்கும். சீரியஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும் உள்ள. நான் வீகன் ஆகிறேன்னா எனக்கு நிறைய ஃபண்ட் வருமா? சும்மா சொல்லலாம். போய் நான் டெம்பிள் பிக் சேனல் வச்சு சப்ஸ்கிரைபர் இருக்கேன், வீகன் ஆயிக்கிறேங்க, வீடியோ போறேன்னா நான் நல்ல துட்டு பார்க்கலாமா? இது எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பிசினஸ் மாடலா எடுத்துக்கிறதுனா இப்போ எனக்கே கூட ஒரு சில டைம் தோணி இருக்கு. என்ன வேட்டுனா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நம்ம பாட்டி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம பாட்டி இது வந்து வீகன் சோப்பு, வீகன் ஷாம்பு, வீகன் ஆல்டர்னேட்டிவ் இது இதெல்லாம். அதாவது இப்போ வந்து இதுக்குள்ளே இயற்கை விவசாயம் சார்ந்து அது பக்கம்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து வீகன் பால் என்ன இருக்கு, பருத்தி பால் சாப்பிடுங்க, கோதுமை பால் சாப்பிடுங்க, திணை பால் சாப்பிடுங்க. தமிழ் போட்டு டாக்டர் மாதிரி உட்காந்துட்டா யூடியூப்ல வந்து லட்சக்கணக்கில் வியூ போறதுக்கு தயாரா இருக்கானுங்க. அதெல்லாம் உட்காந்து பாக்குறானுங்க. அவன் வீடியோவே லட்சக்கணக்கில் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இந்த பாலில் கலந்தோடு தெரியுமா பாருங்க. ஸோ வந்து இது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடல் தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 வருஷத்துல பெரிய பிசினஸ் ஆயிடலாம், துட்டு பார்க்கலாம். தெரியாம இவங்களுக்கு உட்காந்துக்கிட்டு கேட்ட வார்த்தையோ என்ன அந்த போபிக்கு இந்த போபிக்கு டார்ச்சர் பண்ணி ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க வந்து ஒரு வீகன் அடிச்சு ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா கீழே வந்து வெட்டியா எவ்வளவு வீகன் சண்டைக்கு வரானுங்க. இந்த பாட்காஸ்டுக்கே வருவாங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணும் போதே வருவானுங்க. எனக்கே நான் ஸ்டாண்ட் அப் பண்ணும் போது என்ன வீகனை கலாச்சாரம் ஒரு பொண்ணு திட்டி எழுதி இருந்துச்சு. என்ன திட்டுது? அப்புறம் தான் எனக்கு வீகன் உண்மையிலே இருக்கான்னு தெரியும். நான் ஃபாரின் கான்செப்ட்னு அது எப்படின்னா வீகன் டைரக்ட் வீகன்ஸை மீட்டே பண்ண முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஒரு இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீகனுக்கு இருந்து மாறி இருக்க மாதிரியான ஆட்களை தான் பார்க்க முடியுது தவிர சண்டைக்கு தயாரா இருக்க ஆளை பார்க்கவே முடியாது. அவங்களாம் ஒன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங் எல்லாம் போட்டு அவங்களுக்குள்ள இருக்கு, அவங்களுக்குன்னு குரூப்ஸ் இருக்கு. அவனுக்குள்ள மெயினா பேசிக்கிற விஷயம் என்னன்னா ரெசிபிஸ் தான் இருக்கு. ரெசிபிஸ் புக்கு இங்க நம்ம ஊர் ரைட்டர்ஸ்க்கு விற்கிற புக்கோட 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு விற்கிது புக்கு. ஒரு புக்கு $500 வரைக்கும்லாம் நான் பார்த்துருக்கேன். $500 முந்தானத்தான் இவங்க இருக்காங்களா ஜமைக்கா ரஸ்தப் ஸ்டாரியோட புக்கெல்லாம் கஞ்சாவோடலாம் எப்படி சூப்பு பண்ணலாம்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் செம்மையா பண்றான். ஜமைக்கா நல்ல வீடு அடிச்சுட்டு டொமேட்டோ கரத்து அடிச்சுட்டு பொறுமையா புகை எடுத்து சூப்பு மேல ஊதிக்கிட்டே கின்றான். அவங்க பாடு கடலோரமா குடிசை போட்டு ஜம்முன்னு அதெல்லாம் மில்லியன் கணக்குல போகுது வியூஸ். நல்ல தாத்தா ஒண்ணு ஜமைக்கா தாத்தா பாப்மாலி பாட்டுலாம் பாட்டிக்கினே சூப்பு கிண்டது. நம்ம ஊர் வந்து நம்ம ஊர்ல இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி வீகன் பயங்கரமா இப்போ நீங்க வீகன் ஃபுட்டுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தான் கிங் தமிழ்ல. அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ் வீகன் ஃபுட்ஸ் பத்தி ப்ராப்பரா போடுற வீகன் சேனல்ஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதை உள்ள கொண்டானுங்கன்னா காலி எல்லாரும் மாறிடுவானுங்க. அந்த அளவு ஈஸி இல்லுமினாட்டி இருக்கு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றது, 13 கோடி குடும்ப உலகத்தை கண்ட்ரோல் பண்ணதுன்றான். இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, உள்ள வந்துருவானுங்க எல்லாரும். ஸோ இவங்க கான்ஸ்பிரசிலாம் இல்லை இருக்கானுங்க, நிறைய இருக்கானுங்க. ஒரு பேசிக் கம்பெனில பேசுறதுக்கு வரமாட்டானுங்க எவனும். அது ஒரு அது என்ன இல்லன்னு சொல்லி தப்பிச்சு போயிடுறானுங்களா இல்ல அது காட்டிக்கவே மாட்டாங்க. நான் வீகனை பார்க்க கூடாதுங்கிற அவங்க ரூல்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. பார்த்தா நாங்களும் நான் வீகன் ஆயிடுவோம். சண்டைக்கு தயாரா இருக்காங்க. ஃபேஸ்புக்ல நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் உறுதி. காசு கொடுத்து ஆள் வச்சிருப்பானுங்களோ என்னமோ. அடடா இது என்னப்பா இந்த அளவுக்கு இருக்கு. வீகன் வெட்டிங்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. வீகன் வெட்டிங்கா? ஆமா, அது வந்து சாப்பாடு மெனு எல்லாம் வீகனா, சாப்பாடு மெனு எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு ட்ரெஸ்ஸிங், மாப்பிள்ளை பொண்ணு வீகன், மாப்பிள்ளை பொண்ணு வீகனு,
சாப்பாடு வீகனு, ட்ரெஸ்ஸு வீகனு, எந்த இதையும் துன்புறுத்தாம எதுவுமே பண்ணாம வர்றவங்களையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ண சொல்லி கல்யாணம் பண்ணி மேட்டர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நூறு கை அடிச்சு போனாங்களா? புரியல எனக்கு. செக்ஸ் என்ன சொல்றாங்க? வீகனா அது பத்தி பேசுறேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃப்ளஷ் அப்ப ஃப்ளஷ் கடிக்கிறது தப்புனா நீங்க கல்யாணம் மட்டும் புள்ள அதை வந்து ப்ரொமோஷன் திங்கா கூட யூஸ் பண்றானுங்க ஒரு சில இடத்துல. டோன்ட் ஈட் மீட் ஈட் புசி அப்படின்லாம் வந்து டிஷர்ட்ஸ் போடுறது. அது மட்டும் வேணுமா உனக்கு? அது மட்டும் வேணுமா? இல்ல அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. வீகன் செக்ஷுவல் ரேஞ்சுக்கே போயிட்டானுங்க ஒரு சிலது. அது என்னமா? அதாவது வீகனா இருக்கவங்க மேல லவ் வர்றது, வீகன் பொண்ணா பார்த்து லவ் பண்றது, அதுவும் ஒரு ஜாதி மாதிரி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. நான் வீகன் ஆளுங்க எல்லாம் கேட்டாலாம் எங்கடா போறதுங்க? ஐயா சரி. இப்போ இது கேள்வியோட வருது. இப்போ இந்த பையன் பொண்ணு வீகன் வரும்போது வந்துச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல மாறும்போது இவங்க அம்மா அப்பாவை இவங்க மாத்துறானுங்களா? அவங்க ஜென்ரேஷன் கேப் இல்ல சண்டை இருக்கு. ஏன்னா இப்போ நான் வீட்டுல இல்லாத டைம்ல வீகனா இருந்ததுனால எனக்கு பெருசா தெரியல. நான் பேசின வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வீகனா இருக்கவங்களுக்கு வீட்டுல ஓரளவு விஷயம் தெரிஞ்சிருக்கவங்க மண்டையில தட்டி அது இல்லன்னு புரிய வச்சு நான்வெஜ் சாப்பிடுற வீட்டுல சண்டை தேவையே இல்லை. ஆமா மோஸ்டா பெருசா ஒண்ணு வெஜ் சாப்பிடுறவங்களுக்கான பிரச்சனை அதிகமா இருக்கும். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒண்ணு தானே வெஜ்ஜா இருக்கிறது வீகனா இருக்கிறது என்ன வீட்டுல வித்தியாசம் இருக்கு? வெஜ் இருக்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் வெஜ். அவன் வந்து வீகனா இருந்து இப்ப மாறிட்டான். சரி. அது என்ன விஷயம்னா நெய் அவங்களுக்கு மெயினான விஷயமா இருக்கு, பால் மெயினான விஷயமா இருக்கு, தயிர் மெயினான விஷயம். இங்க இருந்து வெஜ் வந்து வீகனுக்கும் வெஜ்ஜுக்கும் வித்தியாசம் இங்கதான் வருது. இங்க பிராமின்ஸ் வந்து வீகன்னு மென்ஷன் பண்ற இடத்துலலாம் இல்லன்னு நான் எதுக்கு ஏன் சொல்றேன்னா இந்த 3 வந்து அவனுங்களால தவிர்க்க முடியாது. இந்த 3 அவனுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. தாண்டி இதுக்கும் மேல அதாவது இதுல இருந்து சேஃப் ஆற விஷயம் தான் வந்து வீகன். போடு அத காட்டிக்காம இருக்கு. வந்து ஒரு கும்பல்ல வந்து இப்ப ஒரு பெரியாரிஸ்ட் கும்பலா இருக்காங்க சுத்தி. நான் வந்து வெஜ்ஜுங்க அப்படின்னு சொன்னா ஏன் வெஜ்ஜு சின்ன வயசுல இருந்தே சாப்பிட மாட்டீங்க, வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ஈஸியா என்னோட கேஸ்ட் வெளில வந்துரும், அதனால என்னோட வியூ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அது ஒரு சேஃப் பிளே பண்ற இடமா வீகனா மாறிட்டேன். நீ வந்து மனுஷனுக்கு நல்லது பண்ற, நான் விலங்குகளுக்கும் சேர்த்து நல்லது பண்றேன், உன்னையோட புனிதமானவனா அப்படின்னு திருப்பி அந்த புனிதத்துக்கிட்டே தான் கொண்டு போறாங்க. புனிதம், மொராலிட்டி, பியூரிட்டி ஆஃப் ரேஸ், பியூரிட்டி ஆஃப் ஃப்ளஷ். வீகன்ஸால ஒரு சில ஏரியாவை டச்சே பண்ண முடியல. அது வந்து பிரெஞ்சு அந்த சைட்ல வந்து அவங்களால மிகப்பெரிய இந்த அளவுக்கு அவங்களால ஸ்ப்ரெட் பண்ணவே முடியல. பிரெஞ்சு எப்படின்னா அவங்க கல்ச்சர் மேல இருக்கிற ஒரு க்ளோரி ப்ரைடு வரை அவனுக்குமே வராது. நான் வந்து இந்த கூகுள் டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அதாவது கூகுள் புக்ஸில் ஒரு கேஸ் போட்டு கூகுள் புக்ஸுங்க.com ஓடினாங்க. லைப்ரரிங்களை வந்து கூகுள்லாம் ஸ்கேன் பண்ண போனாங்க. ஸ்கேன் பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. லைப்ரரிஸை வந்து கூகுள் ஸ்கேன் பண்ணிச்சு. அப்போ லைப்ரரிக்கு புக்கு ரைட்டருங்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. பல கோடி நஷ்டஈடு கொடுத்து அந்த கூகுள் புக்ஸே மூடிடுச்சு. அப்போது ஃப்ரெஞ்சு லைப்ரரியோட அந்த ஹெட்டோட அது அவங்க எவ்வளோ ஆட்டிடியூடுங்கிறத இது எக்ஸாம்பிள். அது இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவங்க எப்படின்னா கோட் டைலாம் போட்டு நல்லா வயசான ஃப்ரெஞ்சு லைப்ரரியோட ஹெட் உட்காந்து சொல்கிறாரு. கூகுளுக்கு 2 பேர் வந்தாங்க, ஷார்ட்ஸு மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஆஃபீஸ்குள்ளே வரோம் அவன் பெருமை ப்ரைடு தருது. எந்த ஆஃபீஸ்குள்ளே வரோம்னே தெரில, நல்ல சின்ன பசங்க கையில் ஏதோ ஜக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கிஃப்ட்டுன்னா அது எனக்கு வந்து பிடிக்கும்னு எவ்வளோ சொல்லியிருக்கான் போல சொல்லிட்டு நாங்கள் உங்களோட புக்கெல்லாம் நாங்கள் ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளம்பி இருக்காது. 2 லைனுக்கு மேலே சொல்லலை, போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தான் என்னென்ன அமெரிக்கன்ஸுக்கு புரியல அப்படின்னா ஏன் இந்த திட்டத்திட்டா அப்படின்னு அப்புறம் படிக்க போனால் அவங்களோட நீ வந்து அமெரிக்காவில் கூட போய் நீ எப்படி வேணால் சாப்பிட்டுட்டு போகலாம். நீ ஃப்ரெஞ்சு ஹோட்டல்லலாம் அந்த 4 course போனால் கரெக்டாக பிடிக்கலனாலே அவனை பசிரிச்சிருவானுங்க. புரியுது. யூரோப் வந்து அமெரிக்கன்ஸை கண்டுக்க மாட்டான். ஆனால் யூரோப்லேயே ரொம்ப பயங்கரமானது ஃப்ரெஞ்சு. ரொம்ப பெரிய வரலாறு உள்ளவனுங்க. என்ன சொல்கிறது, அவனுங்க மாதிரி உனக்கு பேச தரல, நடக்க தரலனா, சாப்பிட தரலாம், நீ முடிஞ்ச அவன் கரை. அதனால தான் இந்த டூரிசம்லாம் முக்கால்வாசி பாரிஸ் இந்த ரோட்டோரமாக போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவானுங்க. மீனத்துக்குள்ளே போனால் அவமானப்பட்டுருவான் அமெரிக்கன்ஸுமே. அவங்கள வந்து நீ ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு இந்த கணக்கே இல்லை. அதே மாதிரி இந்த தாய்லாந்து பக்கம் போகிறதுக்கும் அவனுக்கு அடி வாங்கினானுங்க. அங்க போனாலே சீ ஃபுட்ஸ் அவனுங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு சாப்பிடுறானுங்களா அந்த சைடுனால பேசவே முடியல, நாட்டுல பேச முடியாது. அவன் வந்து இந்த கர்மம் பூச்சி போதுன்னு அடிச்சு சாப்பிடுறான். நல்லா இருக்கு. வருமாப்பிள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம். மாத்திரனா உலகத்தையே மாத்தி தாய் நாடுறாரு. அங்க வந்து இவனால வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மேல அவனால ப்ரொசீடே பண்ண முடியல. அவனுக்கு டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை தான் மெயினாக பண்ணுறானு, இங்கிலீஷை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுறானு. வேற
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மற்ற நாட்டிலலாம் பருப்பு வேகலாம் பருப்பு வேகலை. சரி, இப்போ ஆர்னால்ட் ஸ்குவார்செனகர் ப்ரமோட் பண்றாரு அப்படிங்கிற இங்கிலீஷாலே வச்சுக்கோ. இப்போ அவருக்கு அந்த பாடி மெயின்டைன் பண்றது எப்படி வீகன் சாப்பாடுல மெயின்டைன் பண்றேன்னு சொல்றாரு அவர். எனக்கு புரியல. அப்புறதா இவனுக்கு சொல்றானுங்க. ஆனா என்னன்னா அவர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்க பெரிய ஆளு. அவர் வந்து கஞ்சா ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ வந்து அந்த கஞ்சா நீங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா வீகன் சாப்பாடு ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு டெய்லி எடுத்துக்க முடியும். அவருக்கு இருக்க காசுக்கு அவர் வந்து பெரிய கஞ்சா ஃபார்ம் வச்சிருக்காரு. கஞ்சா இது பண்றாருன்னா இப்போ அவர் கஞ்சா அடிக்கிறாருன்னு அர்த்தமா? அடிக்கிறான்னு சொல்றாரு. புரியுது, அது வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அவன் வந்து அவங்க ஒரு செலிபிரிட்டி இதை ஃபாலோ பண்றாங்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பா. ஆமா, பீட்டாலாம் செலிபிரிட்டிங்களோட மார்க்கெட்டிங்காக எவ்வளவு வேலைங்க. அது இல்ல, அது மார்க்கெட்டிங்கோட நின்று போயிருதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவன் சாப்பிடுவானான்னு கூட நமக்கு தெரியாது. அண்ணே அந்த பேரை மட்டும் போட்டுக்கிறாங்க, காசு கொடுக்குறாங்க, போடி நீங்க வந்து என்ன போட்டு தொலை அப்படி. இல்ல, இது எந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேல வந்து நம்ம இவர் ஓக்ஜா டைரக்டர்லாம் வீகன்ங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அவரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு. அவரு எந்த அளவு படம் எடுத்திருக்காரு. பாட்காஸ்ட்ல அந்த கோவத்தை பார்த்தனே, அவர் வந்து வீகனால இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கோவப்பட்டீங்க. ஏன்னா அவர் வந்து அவர் சொல்றதோட அவர் ரொம்ப கம்மியா பேசிட்டாரு. அவர் இன்டர்வியூஸ்ல வீகன் பத்தி பேசவே இல்லை. அவர் சொல்லுவது இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயத்தை பத்தி அப்படியே பேசிட்டு என்னால அந்த டைம்ல கில்ட்னால சாப்பிட முடியல அப்படிங்கறதோட போயிட்டாரு. இப்போ நான் அந்த ஷூட் பண்ணும்போது நான் இந்த இடத்துல மீட் சாப்பிட்டு நான் இந்த படத்தை போய் எடுக்க முடியாது. அது வந்து எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் பேசுற மாதிரி ஹார்ட்டா ஃபீல் பண்றான் அவன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இவனுக்கு வந்து என்னால இந்த படத்தை இந்த மாதிரி எடுக்க முடியாது. நான் வெஜ்ஜா மாறுறேன். ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் நான் வெஜ்ஜா இருந்தேன். எனக்கு எப்போ இந்த கில்ட் ட்ரிப் வெளில போதோ அப்போ நான் திருப்பி மாறிடுறேங்கிற ஸ்டேஜ்ல அவர் சொல்றாரு. இவனுக்கு என்ன ப்ரமோட் பண்றானுங்கன்னா அவர் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அதனாலதான் அவருக்கு ஆஸ்கரே கிடைச்சிச்சுங்கிற பேசுறாங்க. பாரு, அவன் படம் பேரே பாரசைட். அவன் அதுலயே சொல்லிட்டான், அவன் நான் வீகன் கொன்றுவேன் அவங்கள. அடப்பாவிகளா, ஓக்ஜாக்கே கிடைக்க வேண்டிய இது வந்து வீகனாலதான் தரல, பொறாமையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. அட கான்ஸ்பிரசி பயிலுங்களா, சோறு திங்கிறதுல இவ்வளவு பிரச்சனையாடா? ஏன்டா எவ்வளவு நாடுகள்லாம் பஞ்சத்துல உணவுல சோறு இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கவனுங்கெல்லாம் மனுஷன் திங்க கூட ரெடியா இருக்கிறானுங்க. இந்த மாலிங்கிற நாட்டுல அந்த களிமண்லாம் சாப்பிட்டுலாம் குழந்தைங்க இருந்தாங்களாம், கணக்கு படிக்கிறேன். சப்பாத்தி மாதிரி அதை போட்டு சாப்பிடுறாங்க. பார்க்கும் போதெல்லாம் அங்கெல்லாம் போய் உங்க வீகனை புளுத்த வேண்டியது, நம்ம சோயா பாலை கொண்டு போய் ஊற்ற வேண்டியது ஃப்ளைட்ல இருந்து. இல்லை, நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ், இப்போ ஜென்ரலாக சொல்கிறதான்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் மிடில் கிளாஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு என்ன நீங்கள் புதுசாக கொண்டு போனாலும் அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவாங்க. அவனுக்கு அது இசம்ங்கிறது ரொம்ப ஒரு அடிக்ஷன் மாதிரி. இல்லை, ஈஸியாக அடாப்டே ஆயிடுவாங்க. காசு இருக்குது, அங்கே இருக்க பட்ஜெட்டுக்கு அது கம்மியாக இருக்கு. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது அதே ரேட்டுக்கு இங்கே கொண்டு வர்றது, அங்கேருந்து கொண்டு நமக்கு $70 நமக்கு ஒரு $1 ₹1 நமக்கு $70 குட்டி. நமக்கு ஜிஎஸ்டி வேற எக்ஸ்ட்ரா வரும். அது எது கட்டுறோன்னு தெரியாது. அது கரெக்டு தான். அவனுக்கு மிடில் கிளாஸா நமக்கு இங்கே அப்போ இப்போ அரவிந்த் அண்ணன் வந்து பேசும்போது வீகன்னு பேசும்போது அவன் வந்து நம்ம ஊர் சார்ந்த பால் இருக்கு, கோதுமை பால் இருக்கு, நம்ம வந்து இலக்கியத்துல வந்து இந்த திணை சாப்பிட்டுருக்கோம், இந்த திணை பால் சாப்பிட்டுருக்கோம், அந்த பருத்தி பால் சாப்பிட்டுருக்கோம், இந்த கருமம் சாப்பிட்டுருக்கோம், அந்த கருமம் சாப்பிட்டுருக்கோம்னு எதனா ஒன்று சொன்னா பரவாயில்ல. டைரக்டா ஓட்ஸ் மில்க்கு அதெல்லாம் இங்க நம்ம ஊர்ல ஓட்ஸ் சாப்பிட்றது எங்க நம்ம ஊர்ல இருக்கு. இல்ல இன்னொன்னு, இந்த திணை சாப்பிட்றதுல ஏன் எழுதுனாங்கன்னா, அப்போ நார்மலாவே நான்வெஜ் தான் நார்மல் சாப்பாடு. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த குதிரைவாளி இந்த நெல் எள்ளுகள்லாம் சொல்கிற, இப்போ வேறு ஆர்கானிக் சாப்பாடுலாம் சொல்கிறதெல்லாம் அப்போ நார்மல் சோறா, களிங்கிறது அதுதான் நார்மல் சாப்பாடு. தீபாவளிக்கு தான் வெள்ளை சோறே சாப்பிடுவாங்களாம். தஞ்சாவூர் நெல் இந்த வெள்ளை சோறு பொங்குறதுங்கிறதே ஃபங்க்ஷனுக்கு தானா. வருஷம் ஆவாவா தான் நார்மலாக டெய்லி வெள்ளை சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. இன்னொரு பிரச்சனை, ஃபாரின்காரனுக்கு இந்தியானா சைவம் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான் காந்தி நான் வயலன்ஸ் வெஜிடேரியனிசம். எல்லா இடத்துலயும் காந்தி போய் ஃபிக்ஸ் ஆயிடுறாரு. அவர்தான் இந்தியாவோட லோகோ நினைச்சுக்கிறாங்க. ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருந்து போயிருக்காரு. அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படி சொல்றாங்க இருப்பாங்க. இல்ல அப்பெல்லாம் இல்ல, we don't do that here. நாங்களாம் அடிச்சு நவுத்து நான்வெஜ் அதிகமா சாப்பிட்றேன் நாடுறாங்க சொல்லாதீங்கள. இன்னொருத்தோட எழுதியிருந்தாரு, டேய் நாங்களாம் வந்து நாங்களாம் ஆடு சாப்பிட்றோம், பயந்தவங்களுக்கு பிராய்லர் கோழி சாப்பிட்றோம்னா யாரும் திட்டிக்கிட்டு இருந்தான்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இவனுங்களை சங்கின்னு மென்ஷன் பண்ணும்போது நான் எந்த இடத்துல இவனுங்க சங்கியா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு இருக்கேன்னா, சத்குரு ஒரு இடத்துல வந்து பேசியிருப்பாரு நான் வீகன்ஸ் பத்தி. வீகன்ஸ் நான் வீகன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்வர்சேஷன்லாம் அதிகமா நடக்கும்ல, இந்த காலேஜ்ல பேசுற மாதிரி அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பேசுவாப்ல. ஒரு பொண்ணு வந்து கேட்கும், என்ன கேட்கும்னா வந்து நான் டாக் வச்சிருக்கேன், நான் எனக்கு மீட்டும் சாப்பிட பிடிக்குது, நான் ஃபுட்டி, இதை எப்படி எடுத்துக்கிறது முதல்ல எனக்கே புரியல அப்படின்னு. அவரும் நீங்க சொல்ற அதே விஷயத்துக்குள்ள வந்துருவாரு. என்ன சொல்லுவாருன்னா, யூ கேன் சூஸ். அவன் ஓசோப்ப பார்த்து ஓல அடிச்சிட்டு இருக்கான் சொல்றான். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் வீகனிஸ்ட்ங்கிறத லைட்டா மென்ஷன் பண்றாரு. எப்படி அளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க, தேவையில்லாம அதிகமா சாப்பிடாதீங்க. நீங்க ஜென்ரலா எடுத்துக்கிற ஃபுட்ல எவ்வளவு எடுத்துக்கலாம். கிளாஸுக்கு காசு கட்ட கவுண்டர் நிறைய பேர் அவங்க போய் சாமி சாப்பிட பிச்சு விடுவாங்க. ஏன்னா பண்ணையெல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, அதை வெட்டி சாப்பிடாம என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க ஈசா அப்படின்னு. சோ அவர் அந்த விஷயத்துல அவர் அப்படி பேசினாருன்னு வீகன் கும்பல் போய் அடிச்சானுங்க. வர அப்ப சங்கியா இருந்தா அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுது. என்னதான் கும்பலா இருப்பாங்க இவனுங்க. நம்ம வந்து இவரை வந்து மோடியும் அடிச்சானுங்க ஒரு இடத்துல. அது வந்து இங்கிலீஷ்ல போயிட்டானுங்க, அதனால வந்து நம்ம அதிகமா பேசப்படுறோம். இவனுங்க வந்து கேட்டகரைஸ்டே பண்ண முடியல, அது எதுக்குள்ள வரானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மோடி எதுக்கு அடிச்சானுங்கன்னா பீஃப் பேன் பிரச்சனை வந்தப்போ. நல்ல விஷயம் தானே இவனுக்கு நல்ல விஷயம் தான். நீ பீஃப் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஏன்டா பேன் பண்றேன்னு கேட்டான். அதையும் கேக்குறானுங்களா? குட் பைஸா இருக்கானுங்களே, நம்பிடக்கூடாது. அந்த இடத்துலதான் எனக்கு வந்து பெரிய டவுட் என்ன வருதுன்னா, இவன் எப்படி சங்கியா இருக்க முடியும்? இவ்வளவுதான் கேக்குறான். ஆனா இவனுங்க எந்த விஷயம் ஸ்கெட்சா இருக்கும், நம்ம இவ்வளவு குட்டா இருந்தா நம்ம டவுட் வராது, நம்ம சங்கியா இருந்துக்கலாம் அப்படிங்க. இதுல தெளிவா என்ன பண்றானுங்கன்னா, தமிழ்ல போடுற வீடியோ எல்லாமே கில்ட் பண்றாங்க. ஆமா, அரவிந்த் சேனல்லே போய் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு சில வீடியோ, இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுறான். இங்கிலீஷ்ல இருக்க வீடியோ என்னென்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சத்குருக்கு ரிப்ளை இங்கிலீஷ் வீடியோ, மோடிக்கு ரிப்ளை இங்கிலீஷ் வீடியோ போடுறான். ரிப்ளை பண்றானே இந்த பையன், மோடி பண்றான், சண்டை போடுறான். அப்ப இவன் எங்க இருந்து வரான்? அவங்களுக்கு கேள்வி கேக்குறானா, அப்ப இவன் யார் இவன்? அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. அதே மாதிரி இந்த ஏத்திசம் பத்தியும் ஒரு வீடியோ இருக்கு. கோயில்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பால் யூஸ் பண்ணக்கூடாது, நெய் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து சாமி சிலைக்கு ரத்தத்துல அபிஷேகம் பண்ற மாதிரி அப்படின்னு அவன் பேசின வீடியோ இருக்கு. சாமி பண்ணாத கொலையாரா, அது குடிக்காத ரத்தமாடா. அது என்னன்னா இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம் அந்த வீடியோ. அத பத்தி தமிழ்ல அடிப்பானு தெரியும். அது தெளிவா இந்த பிரச்சனையான விஷயங்கள், அவனுக்கு எதெல்லாம் பிரச்சனை ஆகுமோ அதெல்லாம் தெளிவா இங்கிலீஷ்ல போய்க்கிறான். நமக்குதான் அந்த மொழி புண்டை வந்து சொல்ல மாட்டேங்குது, படிச்சும் தொலைங்க. பரவாயில்ல, ரொம்ப தெளிவா பண்றான். இப்போ அவன் இப்போ எதுக்கு இது, நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சாதாரணமான ஜாலிக்காக ஓப்பன் பண்ண ஃபேக் ஐடியா இருந்தாலும், ஒரு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அரவிந்த் அடிக்கும் போது ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதாவது அட்டென்ஷன் சீக்கிங் தான் வந்திருக்கும் போது, ஒருத்தவனை அடிக்கும் போது ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும் போது அதை பத்தி நமக்கு தெரியும், நாமளும் வீகனா இருந்திருக்கோம் போது இது ஏன் ஒரு மெயினா வைக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாயிடுச்சு எனக்கு. உருவாகிறான் அங்கதான் வந்து வீகன்கிற விஷயம் வந்து பேச வேண்டிய விஷயம், பேசினா வந்து கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர முடியுது. எனக்கு அப்படிதான் ஸ்டாண்டப் காமெடி வீடியோ காட்சி. நான் ஸ்டாண்டப்பே போனதில்லை. ட்ரோல் போட்ட உடனே அப்துல்லா நாமளே நாங்களும் இருந்தோம் தோழர் சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ மிகப்பெரிய கான்ஸ்பிரசியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாமளும் ஸ்டாண்டப் பண்ணலாம். ஸோ அற்புதமும் ரகபாஷும் இங்கே தான் இணைகிறார்கள். அவர் வந்து நீங்களுக்கும் நான் ஸ்டாண்டப்புக்கும் இறங்கி புரியுது. ஸோ அதுக்கான சப்போர்ட் வரும்போது தான் நம்ம ஏதோ நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோமோ தோழர். இப்போ நான் வீகனாவே இருக்கேனாவும் அதை வந்து அவனுங்களை கலாய்க்கிற விதம் வந்து எப்படி இருக்கணும்னா, அவனுங்க சொல்றது தப்புங்கிற விதத்துல தான் சொல்ல முடியும். டேய் நான் இருந்திருக்கேன், நீ மூடு, நீ எவ்வளவு பெரிய ஓல்ட். எனக்கு இப்போ வந்து இப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோ மோஸ்டா பாத்தீங்கன்னா வீகன் தப்புன்னு எங்கேயுமே இருக்காது. வீகனை இவனுங்க ப்ரோமோட் பண்றாங்க தப்பு. இதுதான் நல்ல மேட்டர் தான், நல்ல விஷயம் தான். ஸோ வந்து இதில் இப்படி நடக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அது வெறும் லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அப்புறம் இந்துவிசம் கேஸ்டிசம்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சுது. பின்னாடி இருந்து யார் இருக்கிறாங்கிற ஒரு சோர்ஸும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது நடக்குது, கல்ச்சர்லேயே கொண்டு வரலான்னு. அதுக்கப்புறம் இது பேசுகிறது தமிழ் தமிழனி போயிடு. அப்பா பேசி அப்பா ஒர்க்கிங் கட் பண்ணுறா.
அதை எடிட் பண்ணிக்கிறேன், நமக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீகன் வேற, வீகனிஷ் வேற, அதுவும் புரிஞ்சுது. அப்புறம் சவுத் இந்தியா வீகன், நார்த் இந்தியா வீகன் புரிஞ்சுது. மூஞ்சோங்கு பாவம்னு புரிஞ்சுது. ஸோ இவங்க வந்து மோடியே திட்டுறாங்கன்னு புரிஞ்சுது. ஸோ இவங்க யாருங்கிற ஆராய்ச்சி வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக வந்து வீகன் அப்படிங்கிற பேரில் வந்து அனிமல் செக்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதனால நாளைக்கு கூட ஒரு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான், ரொம்ப ஜெனரலைஸ் பண்ற முடியாது அவனுங்கள. இப்போ இதுக்கு கூட நீங்க வந்து கௌவோபோபிக்னு பேர் வச்சு எங்களை திட்டினா கூட திட்டி வைக்க, we can't do anything. இதை வச்சு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது விஜயவதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி, ஓக்கலொலி, ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है.